ஹே அம்மி செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா, அவங்க நேம் சொல்லலை. சரி, ஓகே, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபஸ்ட் நம்ம பர்த்டே விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. அவங்க ஜேகேக்கு வந்துட்டு போலீஸ் மாமா, அப்புறம் அவர் ரொம்ப கோவப்படுறவர், அப்புறம் ஏஜ் கேப் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து சப்பி கேர்ளாகவும் இன்னசென்ட்டாகவும் இன்ட்ரோவர்டாகவும் இருக்கிற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்கூல் கேர்ள் மேரிட் போலீஸ் மாமா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே அவங்க ஊரில் திருவிழா. அதுக்கு வந்துட்டு ஜேகே அவங்க குடும்பத்தோடு வந்துட்டுருக்கான். பிகாஸ் அவன் உங்கள் அத்தை பையன்தான். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் 16 வயசு, வந்து +2 படிச்சுட்ருக்கீங்க. அவன் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கான். அவனுக்கு ஒரு சிஸ்டர் இல்லையா? அவ்வளோ நீங்களும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வராங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து சரிவா நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரிம்மா அப்படின்ட்டு ஊருக்கு இருந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வரனால சரி வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் போகிறீங்க. போய் மார்க்கெட்டில் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க அம்மாவுக்கு அந்த வெயிலில் அப்படியே மாறி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க சொல்லாமே சமாளிச்சுக்கிட்டு அவங்க கூடயே வராங்க. நீங்கள் அம்மா இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டே காய்கறி வாங்கிட்டு இருக்கா. உங்கள் அம்மா பதிலே சொல்லலை. என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்க்க உங்கள் அம்மா அப்படியே உங்களை அப்படியே பிடிச்சிட்டு கண்ணெல்லாம் சொக்க மா அப்படியே நீங்கள் கூப்பிட அப்படியே தொப்புன்னு வாங்கி விழுகுறாங்க. நீங்கள் பயந்துடுறீங்க. அம்மா அம்மா உனக்கு என்னாச்சு அம்மா அப்படி சொல்லி நீங்கள் உங்கள் அம்மா தட்ட. அப்போ உங்களுக்கு பயத்தில் என்ன பண்ணுறதில்ல, கை கால்லாம் நடுங்க. நீங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அப்பா அப்பா நானும் அம்மாவும் மார்க்கெட்டுக்கு வந்தோம். அம்மா மார்க்கெட்டில் மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே உங்கள் முன்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே கண்ணில் டியர்ஸ் வந்து அப்படியே கண்ணை மறுக்க கண்ணை தேய்ச்சிட்டு நிமிர்ந்து பார்த்தா ஜேகே தான் வந்துட்டுருக்கான். அவனை பார்த்ததும் நீங்கள் ஏன்னா யாருமே இல்லை அப்படின்னு பயந்தில் இருக்கும்போது அவனை பார்த்ததும் குடுக்குடுன்னு ஓடி போய் மாமா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் நீங்கள் டக்குன்னு வந்து இப்படி ஹக் பண்ணவும் ஒரு நிமிஷம் அது ஹீரா ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தடவி கொடுத்துரு. என்னாச்சு அத்தைக்கு அப்படின்னு கேட்குறான். அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க அப்படி. ஒன்றும் இல்லை ஏதாவது லோ ப்ரெஷராக இருக்கும், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனோட காரில் வந்துட்டு அப்படியே உங்கள் அம்மாவை தூக்கிட்டு வந்து உள்ளே ஏற்றிட்டு உங்களையும் உட்கார வச்சு பதறாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலி உங்கள் அப்பா தான் வந்துட்டு அவன்கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்போ தான் அவங்களும் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. வந்ததுமே நீங்கள் கால் பண்ணதும் உங்கள் அப்பா பதற அங்கிள் நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்திருப்பான் கேட்டுட்டு. ஸோ அவங்கள பார்த்ததும் அவன் வந்துட்டு பக்கத்தில் வரும்போது தான் நீங்கள் அவனை பார்த்துருப்பீங்க. உங்கள் அம்மா விழுந்த அந்த பயத்தில் பதட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அவனை இன்னும் ஹக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க அங்கே உட்காந்துட்டு. அப்படியே உங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் அப்பா அவங்க ஃபேமிலின்னு எல்லாம் ஒடியாந்துறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. உங்கள் அம்மா உள்ள செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை லோ ப்ரெஷர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கரெக்டாக எடுத்துக்க சொல்லுங்கள், அப்படிங்கிற மாதிரி நல்லா சாப்பிட சொல்லுங்கள்லாம் சொல்லிட்டு போக அவனும் உங்ககிட்ட இப்போ ஒன்றும் இல்லை போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் அப்பாடா அப்படின்ட்டு உங்களுக்கு. அப்போ அப்படியே உங்கள் அப்பா வந்து நிற்க நீங்கள் டக்குன்னு அவனை விட்டு நகர்ந்துக்கிறீங்க. ஜேகேவும் பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் எல்லோரும் போய் உங்கள் அம்மாவை பார்க்க நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாவோ ஏம்மா அழுதுகிட்டே இருக்க, பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி உங்கள் இப்போ கையை வைக்க ஆமாம்மா உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் ரொம்ப பயந்துட்டேம்மா அப்படின்னு. அப்போ உங்கள் அப்பா என்னாச்சுமா அப்படின்னு உங்கள் அம்மாவை கேட்க எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு கிறுக்குன்னு வந்து அப்படியே மயங்கிட்டேன். எனக்கு கடைசியாக ஹீரா அம்மான்னு அழுதது மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல. அப்போ சரி உனக்கு ஒன்றும் இல்லை லோ ப்ரெஷர், இந்த வெயில் அலையாத நல்லா சாப்பிடுனா கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலையை இழுத்து போட்டுட்டு செய்யாதீங்க அண்ணி அப்படின்னு ஜேகே அம்மாவும் சொல்கிறாங்க. அப்படியே எல்லாரும் ஒரு வழியாக பேசிவிட்டு உங்கள் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கோ உங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிங்களா அந்த நினைப்பு வர மாதிரியாக இருக்குது. அப்படியே வீட்டுக்கு போகும்போது ஒன்று லைட்டாக ஓர கண்ணால் மட்டும் பார்க்குறீங்க. அவனுக்கும் பெருசாக ஒன்றும் தெரியல. நீங்கள் ஹக் பண்ண சின்ன பொண்ணு ஸ்கூல் படிக்க பொண்ணு அப்படின்ட்டு அவனுக்கு பெருசாக இருந்ததில்ல, உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லோரும் திருவிழா அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு கிளம்ப இங்கே ஜேகேவோ நான் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு வீட்டில் தான் இருக்கான். உங்களுக்கும் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிடுது. உங்கள் பாட்டியோ அறிவே இல்லடி உனக்கு இந்த நேரத்தில் தான் இதில் வருமானு திட்டுறாங்க. நீங்கள் பாட்டி இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் இயற்கை அப்படி தான் அப்படின்னு என்னத்தா போ அப்படி இப்படின்னு அவங்க பாட்டி திட்டிட்டு சரி வாங்க நம்மளாம் போவா இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ லியாவோ நானும் ஈரா கூடயே இருக்கேன் அப்படின்னு அவங்க கூடயே இருக்கா. அப்போ எல்லோரும் ஏன் நீ ஏன் எப்பயாச்சும் தான் ஊருக்கு வர அப்படின்னு பாட்டி லியாவை பிடிச்சிருக்கு. நீங்கள் லியாவாச்சும் கூட இருக்கட்டுமே அப்படிங்கிறீங்க. அதான் ஜங்குக்கு இருக்கான்ல அவன் பார்த்துக்குவான் அவனை அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல எதே அவரா அப்படின்னு நீங்கள் முழிக்க. ஆமாம் அவன் இருக்கான், 2 பேர் பத்திரமா இருங்க, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோண்டு எல்லோரும் கிளம்ப. நீங்கள் லியா கையை விடாமல் பிடிக்க லியாவோ
நான் என்ன பண்ணேன் விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரிடி ஜாக்கிரதையா இரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் ஆச்சு ஊரை சுற்றி பார்த்துட்டு வரேன்ட்டு ஓடுறா. அடிப்பாவி அப்படின்ட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளியே வரல. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கு. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. அம்மா அப்படின்னு அட்டன் பண்ணோம். அம்மா ஜங்குக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நீயும் சாப்பிட்டுடா, நாங்கள் வரதுக்கு சாயந்தரம். அம்மா நானா? ஆமாம் நீ தான் வச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் கோவிலுக்கே போய்க்கலாம். சே இந்த மாதிரி நேரத்தில் கோவிலுக்கு வர போகக்கூடாது, என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்ட்டு. ஐயோ அவர்கிட்ட போய் நான் எப்படி பேசுகிறது அப்படின்னு பதட்டமாகவே இருக்கு உங்களுக்கு. சரி போய் சாப்பிட கூப்பிடுவோம், வேறு வழி இல்லை, இல்லாட்டி அதுக்கும் நம்மளை தான் திட்டுவாங்க அப்படின்ட்டு மெதுவாக போய் நீங்கள் அவன் டோர் பார்க்குறீங்க. அது கதவு சாத்தி தான் இருக்கு, ரூம் கதவு. உள்ளே உட்காந்து இவர் என்னதுக்கும் பண்ணுவார் அப்படின்ட்டு மெதுவாக மாமா மாமா அப்படின்னு கதவை தட்டுறீங்க. கதவை திறந்தா இருக்குல்லவா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்ட்டு மெதுவாக கதவை திறந்து மாமா அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க. அப்போ தான் அவன் குளிச்சுட்டு வந்து டவலோடு நிற்க ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்பி நினைக்கிறீங்க. அவனும் என்ன அப்படின்ட்டு டிஷர்ட் எடுத்து மேலே மாட்டிக்கிட்டு அப்படியே அவங்க கிட்டே வந்து நிற்க. இங்கே அவனே குறுகுறுன்னு பார்த்து என்னடி அப்படின்னு அப்படி கேட்கும். எது டீயா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் ஷாக் ஆகிட்டு அது மாமா சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஓ எடுத்து வை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் உள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. ஐயோ என்ன அந்த மனுஷன் இப்படி நிற்கிறான், ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோம் அப்படின்ட்டு போய் கடை டேபிளில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. வச்சுட்டு நிற்க அவனும் உட்காரு நீயும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு ஃபஸ்ட்டு பரிமாறுறீங்க. எனக்கு வேணுங்க அதை நானே எடுத்து போட்டு சாப்பிடுவேன், நீயும் சாப்பிடு அப்படிங்கிறான். சரி மாமா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் தட்டில் எடுத்து போட்டு அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது ஜேகே உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு ஏதோ ஒன்று நேர்ந்துருப்பீங்க. குறுகுறுன்னு ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கேன். டக்குன்னு நிமிந்து பார்க்க ஜேகே உங்களே தான் பார்க்குறான். அவனுக்கும் இதே தான் நேற்று நீங்கள் ஹக் பண்ணது ஒரு மாதிரி இருந்திருக்கும், அதை பெருசாக காட்டிக்கலாட்டி இப்போ உங்களை க்ளோஸாக பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது. அவனே அவள் ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு அவளை போய் அப்படின்னு அவனே இது பண்ணிவிட்டு நோனோ இந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவன் உட்காந்து சாப்பிட. உங்களுக்கும் அவங்க உட்காந்து சாப்பிடவே முடியல. என்ன நமக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, எடுத்து வச்சு அவர் முன்னாடி சாப்பிடாம போனால் ஏதாவது நினச்சிக்குவாரு அப்படின்ட்டு கிருன்னு அப்படியே முழிச்சுட்டே உட்காந்துருக்கேன். என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறீங்க. அப்போ சாப்பிடு. சாப்பிட்றேன் அப்படின்ட்டு பயந்துட்டு கடக்குன்னு வாய்த்து வைக்க. பார்த்துடின்னு சொல்லி வாய்மில்ல, நீங்கள் கடக்குன்னு வாயில் அள்ளி போட்டதில்ல தொண்டையை அடிச்சு அப்படின்னு அப்படியே விக்கல் எடுக்க. அவனும் உங்களை திரும்பி பார்க்குறான். என்னடி விக்கல் அப்படின்னு. தண்ணி குடிடி. குடிச்சிட்டேன் மாமா, நிற்க மாட்டேங்குது அப்படின்னு திருப்பி விக்கல் எடுத்துகிட்டே இருக்கு. அவனும் தண்ணி கொடுத்து தலையெல்லாம் தட்டிவிட அப்படின்ட்டே இருக்கீங்க. என்னடா இது வம்பா போச்சு அப்படின்ட்டு ஜேகே டக்குன்னு உங்கள் பக்கம் திரும்பி உங்கள் அப்படியே ஃபேஸுக்கு க்ளோஸாக வர. அவ்வளோதான் விக்கல் நின்று அப்படியே வேனை முழிச்சிட்ருக்கீங்க. அப்படியே கிட்ட வந்துவேன். அப்படியே 2 பேர் லிப்புக்கும் கொஞ்சம் தான் கேப்பு. அப்படியே உங்கள் கண்ணே பார்க்க நீங்கள் அவன் கண்ணே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி விக்கல் நின்றுச்சா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு விக்கல் நின்றுச்சா, என் ஹார்ட்டே ஒரு நிமிஷம் நின்றுச்சு அப்படின்னு நீங்கள் நின்றுச்சு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒழுங்காக சாப்பிடு விற்காம அப்படி சொல்ல. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி குனிஞ்சு தள்ளி நிமிராமல் சாப்பிட. அடியே குனிஞ்சு நிமிர்ந்து சாப்பிட்றீ, இப்படி ஒரே போஸ்டில் அள்ளி கொட்டினீன்னா ஜேசிபி அடி உன் கையை அள்ளி வாயில் அப்படி அமுக்கிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். எங்கே பக்கத்தில் இருந்தால் கை காலம் நடுங்குது, எங்கடா சாப்பிட்றது அப்படின்ட்டு. இந்த ஜெயிலரை வச்சுக்கிட்டு எங்கே நான் சாப்பிட்றது அப்படின்னு அப்படியே நீங்கள் பொறுமையாக அவனும் சாப்பிட்டு கேஷுவலாக இழந்து போயிடுறான். நீங்கள் பொறுமையாக இப்போ சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கா. மறுபடியும் உங்கள் அம்மாட்டேருந்து கால். இந்த அம்மா வேறு அப்படின்ட்டு. அம்மா சொல்லு, பொங்கல் வைக்கிறதுக்கு பானை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அம்மா இப்போ நான் என்ன பண்ணோம், அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்து விடுமா. ஐயோ ஏம்மா அப்படி சாவடிக்கிற, எங்கம்மா வச்சுருக்க அப்படின்னு கேட்குறீங்க. பரன் மேலே இருக்கு. எதைம்மா, என் ஹைட்டுக்கு பரன் மேலே உள்ளதெல்லாம் எனக்கு எப்படிம்மா எட்டும். ஸ்டூல் போட்டு இடு, இல்லாட்டி ஜங்கு கிட்ட சொல்லு, அது நீயே ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம்ல, என்ன வேறு அந்த ஆள்கிட்ட கோத்து விடுறீங்க அப்படின்ட்டு. ஏன் சொல்ல மாட்டியா, மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பத்தா போனை பிடிங்கி பேச. நீங்கள் இந்த கிளவி வேறு அப்படின்ட்டு. அப்பத்தா சொல்கிறீங்க அப்பத்தா அவன்கிட்ட. எது அவன்கிட்ட சி அவர்கிட்ட. அப்பத்தா வெய் ஃபோனை. ஐயோ லூசி கிளவி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு ஃபோனை கட் பண்ணி போட்டுட்டு. ஐயோ இப்போ மறுபடியும் போய் அவரை கூப்பிடணுமா. ஐயோ இப்போ இந்த காலத்தில் இருப்பானோ மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் மெதுவாக போய் மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவனும் வாவுல அப்படிங்கிறான். மறுபடியும் நீங்கள் மெதுவாக கதவை வந்து பார்த்தா அவன் ஏதோ லேப்டாப்பில் நோண்டிகிட்டு இருக்கான். மாமா
அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறான். அது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அவனும் என்ன வந்தா ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டா அப்படின்ட்டு அவன் முழிச்சிட்டு சரி என்னன்னு கேட்கலான்ட்டு அவன் வெளியில் வரான். இப்போ நீங்கள் அவர் ஏதோ வேலையாக இருக்கார், எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்மளே எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருப்பீங்க. வந்து நீங்கள் தேடி பிடிச்சி ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு பரன் மேலே ஏறுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கீங்க. எப்படி எடுக்கிறது, எட்ட வர மாட்டேங்குது அப்படின்னு அப்படியே நீங்கள் எக்கிக்கிட்டு நிற்க பின்னாடி வந்து ஜங்குக்கோ எங்கே அவ்வளோ காணும் அப்படின்னு கதவை திறக்க நீங்கள் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் கதவை திறந்த சவுண்ட் கேட்டு பதட்டத்தில் அப்படியே திரும்ப அப்படியே கீழே விழ போகிறீங்க. அவன் கரெக்டாக வந்து உங்களை அப்படியே பிடிச்சிடறான். நீங்கள் அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு அவன் கையில் தான் இருக்கீங்க. அவனும் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஜங்குக்கோ ஏய் அப்படின்னு சொல்ல நீங்கள் டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு கீழே இறக்கி விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிங்க. அவன் பதறாதடி பார்த்துட்டு கீழே ஒன்று தொலைச்சிடாத அப்படின்ட்டு மெதுவாக இறக்கி விட்டு என்னடி பண்ணிகிட்டு இருக்கா கத்திரிக்கா அப்படின்னு கேட்குறான். அது அந்த பானை எடுத்து கொடுத்து விட சொன்னாங்க அதான் அப்படி சொல்லிங்க. அதுக்கேண்டி என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே, வந்தேன் நான் கூட ஏதோ சொல்லுவேன்னு பார்த்தா நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேன். நீங்கள் லேப்டாப்பில் ஏதோ பார்த்துட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. அதுக்கு நீங்களே வந்து ஏறிட்டிங்களா, உனக்கு தான் எட்டலை அப்படின்னு உங்களை ஹைட்டு குட்டையாக இருக்கீங்கன்னு சிரிக்கிறான். போட பண்ண மரம் நீ இட்ட பேசல இருந்தால் அதுக்கு நானாக பொறுப்பு அப்படின்ட்டு நீங்கள் அப்படின்னு முடிவு மாறிச்சிட்டிங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுடி இதுவா அப்படின்னு அவன் நின்ன மேனிக்கு எடுக்கிறான். நீங்கள் ஹேண்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அவனோ எடுத்து இந்தா அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதுக்குள்ளே வெளியில் ஆள் வந்து உங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்டாங்கன்னு பானை கேட்க கொடுத்துட்டு இந்த ஆளை வச்சு எடுத்துருக்கலாம். சிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமை அப்படின்னு புலம்பிகிட்டே நீங்கள் திரும்ப கரெக்டாக ஜேகே பின்னாடி வர நீங்கள் அவன் மேலேயே மோதி கீழே விழுக்க போகிறீங்க. பார்த்துடி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி மறுபடியும் பிடிக்கிறான். நீங்கள் அப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே நம்ம போஸ் கொடுத்த மாதிரி சாஞ்சிருக்கீங்க. அவனும் மேடம் எழுந்திருப்பீங்களா இல்லை இப்படியே தூங்கிட்டு இருக்கதா ஐடியாவா அப்படின்னு கேட்டதும் அப்படின்னு அது மாமா தெரியாமல் அப்படின்னு வாய் வளர ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து நட, சும்மா இப்படி விழுந்தா பிடிக்கிறதுக்கு எல்லா நேரமும் நான் கூடயே சுற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரிடி வேறு எதுவும் எடுக்கணுமா, எங்கேயாச்சும் குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்காத, ஏதோ வேணா ஏன்ட்ட கேளு. குரங்கா இந்த மாதிரிலாம் இந்த மனுஷன் டேமேஜ் பண்ணுறானே நம்மளா அப்படின்ட்டு நீங்களும் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ட்டு இந்த கிளவியால் வந்தது அப்படின்னு உங்கள் பாட்டியை திட்டிகிட்டே போகிறீங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லோரும் மறுபடியும் கோவிலுக்கு போகிறாங்க. அது திருவிழானா 2-3 நாள் அப்படி கோவிலில் விசேஷமாக இருக்கும். அந்த மாதிரி கோவிலுக்கு போக இப்போ நீங்கள் வந்துட்டு கோவிலுக்கு போக முடியாதா அப்படின்னு நினைக்க நீ ஏன் உள்ளே வர, வெளியில் நம்ம வேடிக்கை பார்க்கலாம், வெளியில் நிறைய கடைங்க இருக்குது அங்கே போகலாண்டி அப்படின்னு லியா கூப்பிட்றா. இது கூட நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வீட்டில் இவன் கூட இருக்கிறதுக்கு அங்கேயாச்சும் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஹாப்பியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி போயிட்டு போயிடும். அங்கே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்க. அப்போ லியாவோ இருடி அம்மா கூப்பிட்றாங்கன்னு கோவிலுக்குள்ளோட சரி அப்படி நீங்கள் அந்த குளத்தை சைடு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அவங்க பக்கத்தில் ஹிராப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்க யார் அப்படின்னு சொல்லி மெதுவாக திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ரயான் தான் நின்றுட்டுருக்கான். அவன் கொஞ்சம் தூரத்தை சொன்னான். அவனும் உங்களுக்கு மாமா பையன்தான். பட் 2 பேர் வீட்லேயும் வந்து பேசிக்கிறதுல நீயா அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து நகர்ந்து போகிறீங்க. அப்போ அவனை உங்கள் கையை பிடிச்சி கையை விடு அப்படிங்கிறீங்க. நில்ட்ரி பம்ப்ளி மாஸ் எதுக்கு இப்போ ஓடுற அப்படின்னு யாராவது பார்த்துட போகிறாங்க மாமா அப்படிங்கிறீங்க. நான் உன் மாமா தானடி, ஏன்டி என்னை பார்த்து பயந்து ஓடுற, அதுக்குள்ள மாமா 2 பேர் வீட்டும் பேச்சுவார்த்தை இல்லை, பார்த்துட்டு யாராச்சும் போய் வீட்டில் சொன்னால் எனக்கு தான் பிரச்சனை, கையை விட நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவனும் பார்த்துட்டு போகிறாங்க, நான் உன்னை பார்க்க வந்தேன், அதெல்லாம் எதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா மேலே தானே கோவம், ஏன் மேலேயா கோவம் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்க அவன் கையை வேற விடாமல் இருக்க. நீங்கள் பயந்து அப்படியே திரு முழிச்சிட்டு இருக்க. அப்போது அவன் முதுகில் ஒரு தம்முன்னு அவனும் அப்படியே முன்னாடி ஒரு நிமிஷம் உங்கள் கையை விட்டு போய் விழுகிறான். நீங்கள் பயந்துடுறீங்க. என்னாச்சு ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அவன்கிட்ட ஓட மாமா அப்படின்னு. அப்போ உங்கள் கையை யாரோ பிடிக்கிறாங்க. பார்த்தா ஜேகே தான் அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறான். அவனை உங்கள் கையை அப்படியே அழுத்தி பிடிக்க நீங்கள் மாமா வலிக்குது அப்படிங்கிறீங்க. அவன் இன்னும் அழுத்தமாக பிடிக்கோங்க. வளையல் உடஞ்சி அப்படியே கையிலேருந்து லைட்டாக ப்ளட்டே வருது, அந்த அளவுக்கு அழுத்தி பிடிச்சிருக்கான். நீங்கள் பயந்து போய் அப்படியே பார்த்துட்ருக்க. அவனும் யார்ரா நீ, எங்கள் வீட்டு போன கையை பிடிச்சிட்ருக்க அப்படின்னு. அப்போ தான் அவன் ஆத்தி அம்மா முதுகெலும்பு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு எழுந்தவன் ஐயோ ஜங்குக் நீயா, என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார் ராணி, யாருன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்ல. அப்போ அவன் நான் தான், அவனுக்கு வந்து இப்போ ஒரு 18 வயசு இருக்கோ, காலேஜ் படிக்கிறான். அவன் வந்துட்டு நான் தான்ப்பா ரேயான், நான் உனக்கு பங்காளி முறடா, என்ன போய் அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க
அப்படின்னு நீ யாருன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறான் ஜங்குக். ஊர் பக்கம் வந்தாலும் தெரியும், எப்போவாவது வர, அதனால தான் உனக்கு தெரியல. அவள் எனக்கும் மாமா பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட வர. அதுக்கு இது இப்படி தான் பப்ளிக்கில் கையை பிடிச்சி பேசுவியா, அறிவில்லை அப்படி சொல்லி திட்டுறான். நீங்கள் இங்கே கை வலியில், ஐயோ உங்கள் சண்டையை அப்புறம் போடுங்கடா, எனக்கு கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அவளை மறைச்சிட்டு சரியான கோவக்கார முரட மூசுட அப்படின்லாம் திட்டிட்டு சிடுமோஞ்சி கையை விடுறா அப்படின்னு அழுகாத குறையாக கெஞ்சி லியா உள்ளே போன ஓடி வந்தவ. இப்போ இங்கே யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே ஒத்து பார்த்துட்டு யார் இவன் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறான். ரொம்ப முக்கியம், உங்கள் அண்ணங்காரன் கையும் பிடிச்சிட்டு வலிக்குதுடி, அதை விட சொல்லுடி அப்படின்னு நீங்கள் அப்படியே மெதுவாக அவகிட்ட சொல்ல. அவளோ டே ஜங்குக் எருமை மாடி கையேடுறா அப்படின்னு சொல்லி கத்த. அவன் அப்படியே திரும்ப இருக்கா. அது அண்ணா அவளுக்கு கை வலிக்குதான், அங்கே பார் அவள் கையில் வளையல் குத்தி பிளட்டெல்லாம் வருது, கையை விடுறா அப்படின்னு சொல்ல. அவனும் கொட்டிச்சாத்தான் எங்கே போய் தொலைஞ்சு அவளை தனியாக விட்டு அப்படின்னு மண்டையிலே நறுக்குன்னு ஒரு கொட்டு. இல்லையா கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ண போனால் எனக்கு மண்டையை உடச்சி மாவளுக்கு போட்டுருவான் போலக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் புலம்ப. அப்போ நீங்களோ அப்படியே கை வழியில் நிற்க ஜங்குக்கு இப்போ தான் உங்கள் கையை அப்படியே விட்றான். அப்பா கையே இல்லாத மாதிரி ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உதறிட்டு இருக்கீங்க. அவ்வளோ வாடி ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு போய் கையை அங்கே பைப்பில் தண்ணியில் கை கழுவிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் கழுகியாக வருது, என் கையை எப்படி ஆக்கிட்டா இருப்பார் அப்படின்னு அழுகுறீங்க. சரிடி விடுடி அப்படின்னு சொல்லி அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ச்சு இந்த மனுஷனெல்லாம் எவதான் கட்டிக்குவான்னு தெரியல எதை அப்படின்னு அவ பார்க்க. ஆமாம் இவனெல்லாம் கட்டிக்கிறவ பாவப்பட்ட ஜென்மமாக தான் இருக்கணும், என்னாமா கையை பிடிக்கிறான், இப்படி பிடிச்சதுக்கு எனக்கு இப்படி வலிக்குது, அந்த பொண்ணோட நிலமை நினச்சி பாவண்டி அந்த பொண்ணு, இவனுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது பாரு நீ வேணா அப்படி இப்படின்னு சாபம்லாம் விடுறீங்க நீங்கள் கடுப்பாகி. அதெல்லாம் பின்னாடி வந்து ஜங்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நிற்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே திட்டிகிட்டே பின்னாடி பார்த்தவளோ லியா அப்படியே பயந்து போய் ஐயோ இவன் வேறு வந்து பின்னாடி நிற்கிறான், இவன் வேறு வாய் ஓயாமல் பேசிட்டு இருக்காள். அடியே சரி விட்டு, அதை அவனை கட்டிக்க போகிறவ கவலை, உனக்கேனா நீயா கட்டிக்க போகிற அப்படின்னு அவள் வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் எதையோ ஒன்று சொல்ல. நீங்கள் நானா கோடி ரூபா கூட்டி கொடுத்தாலும் உங்கள் மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேப்பா. எப்பாடி சரியான சிடுமூஞ்சி, அதுவும் இல்லாமல் என்னென்னு தெரியாமல் திடீர்னு கோவப்படுற ஷார்ட் டெம்பர்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேப்பா, எதுக்கு அடி வாங்கி சாகிறதுக்கா அப்படின்லாம் நீங்கள் புலம்ப. அவனோ அப்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்க ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறீங்க. இவன் எப்படி வந்தான் அப்படின்னு லியாவை பார்க்க. அவள் அங்கே இருந்தால் தானே, அவள் அதுக்கு மேலே ஜங்கு கண்ணை காமிச்சதும் ஓடிருப்பா. ஐயோ சோலாவாக கோத்து விட்டு கிளம்பிட்டாலே, இவன் வந்ததை ஒரு சிக்னல் கொடுத்துருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது மாமா அப்படி முன்னாடி பார்த்தா மாமாங்கிறது ஆள் இல்லைன்னா என்னென்ன சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். அது அது அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி பயந்து போகிறீங்க. அப்படியே வந்து உங்கள் மரத்தில் அப்படியே ஒன்றவங்களை வந்து சாட்சி நிப்பாட்டி முன்னாடி வந்து நிற்கிறான். மாமா பயமாக இருக்கு தள்ளுங்க அப்படிங்க. என்னை பார்த்து என்னடி பயம், நான் என்ன பூச்சாண்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மேலே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அதெல்லாம் இல்லை தள்ளுங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நகர்றீங்கன்னா உங்களை போக விடாமல் அப்படியே பிடிச்சி எழுத்து நிப்பாட்ட. நீங்கள் பயந்து போய் மாமா தள்ளுங்க அப்படிங்கிறீங்க. எங்கடி போகிற, வீட்டுக்கா இல்லை இப்போ ஒருத்தாண்டா பேசிட்டு இருந்தியா, அவன் கூட மறுபடியும் பேச போறியா அப்படிங்கிறான். உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. நான் யார் கூட பேசினா உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்னு கிட்ட வரான். அது அவரும் உங்களை மாதிரி ஒரு மாமா பையன்தான், எனக்கு அவரும் மாமா மாதிரி தான், பேசுனால இப்போ என்ன தப்பு அப்படிங்கிறீங்க. பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நீ எனக்கு மட்டும்தான், என்கிட்ட மட்டும்தான் பேசணும், வேறு யார்கிட்டையாவது இந்த மாதிரி நீ நின்று பேசுகிறத பார்த்தேன் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஒன்றும் தேவையில்ல நானே வீட்டுக்கு போய்க்குவேன் அப்படிங்கிறீங்க. அவன் உன்னை என்கிட்ட இப்படி எதிர்த்து பேசாதன்னு சொல்லியிருக்கா, ஒழுங்காக நான் சொல்கிறத மட்டும் கேட்டு என் கூட வா அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ண. நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. இப்போ நீயா உட்காரியா நான் தூக்கி உட்கார வைக்கங்க. அங்கே எல்லோரும் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் பயந்து பின்னாடி ஏறி பேசாமல் உட்காந்துக்கிறீங்க. அவனும் அப்படியே கொஞ்சம் தூரம் போனதும் அப்படியே ஒரு கடையில் நிறுத்தாடிங்க. அப்படியே பார்க்குறீங்க. இறங்கு, அதுக்கு வீட்டுக்கே போகலாம் அப்படிங்கிறீங்க. இறங்குடி அப்படின்னு சொன்னதும் டப்புன்னு இறங்கி நினைக்கிறீங்க. ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு பதட்டத்துலேயே நிற்க. அவனும் அங்கே நீங்கள் போட்டு வளையல் தான் உடஞ்சிடுச்சுல, ஸோ உங்களுக்கு வளையல் வாங்கி தரான், அதை வாங்க. நீங்கள் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறீங்க. உன்கிட்ட வேணுமா வேணாமான்னு நான் கேட்கல, நான் கொடுத்தா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டு அப்படின்னு கடைக்காரன் கொடுமா நான் அளவு பார்த்து போட்டு வரேன்னா அவரை ஒரு மாதிரி தான் அவரும்
பாப்பா தம்பி நீயே போட்டு விட்டுன்னு கையில் கொடுத்துட்றாரு. அவனும் அப்படியே வாங்கி உங்கள் கையில் ஒவ்வொன்றா அப்படியே போடுறான். நீங்கள் அப்படியே அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் என்னால் தான் சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் கையில் வலையெல்லாம் போட்டுவிட்டு இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளவோ அது அமௌண்ட்டை கொடுக்க நீங்கள் அப்படியே அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி. அவனை பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏறு அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே பின்னாடியே உட்காந்துக்கிறீங்க. அவன் கிட்ட கூட போகல, தள்ளியே தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் ஏன் மேடம் கிட்ட வர மாட்டீங்களோ இருடி அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே ஸ்பீடாக மூவ் பண்ண நீங்கள் பயந்து போய் அவனை அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவனோ அது அப்படின்ட்டு வீட்டில் வந்து நிப்பாட்டா நீங்கள் அப்படியே மெதுவாக கண்ணை தான் வந்து பார்க்குறீங்க. ஜங்குக்கு இன்னும் இறங்கவே இல்லை. அப்படியே தான் எனக்கு வந்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் டப்புன்னு இறங்கி வீட்டுக்குள்ளே கொடுக்கணுன்னு ஓடுறீங்க. அவனும் சிரிச்சிட்டு பின்னாடி வரான். நீங்கள் கடற்கடன்னு ஓடி போய் ரூமை மூடுறதுக்குள்ளே அவனோ டக்குன்னு வந்து ரூம் கதை அப்படியே பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணுறீங்க, தள்ளுங்க அப்படிங்கிறீங்க. இருடி கையில் முழுசாக எல்லாத்தையும் பார்க்கணும்ல. என்ன அதான் காயமாக இருக்குல்ல, வளையல் போட்டாச்சு, ஆனால் அந்த காயத்தை சரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். அங்கே இருக்கு, நானே போட்டுக்குவேன், நீங்கள் ஒன்றும் அப்படின்னு சொல்ல மாதிரி வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்து உட்கார் அப்படின்னு அவன் பக்கத்தில் அப்படியே வந்து பெட்டில் காட்டுறான். நீங்கள் அப்படிங்கிறீங்க. உட்காருடினா அப்படின்னா அப்படியே இழுத்து பக்கத்தில் உட்கார வைக்க நீங்கள் அப்படியே வாய்ந்துட்டு தள்ளி தள்ளி போக்க அவன் அப்படியே நகர்ந்து வரான். நீங்கள் அந்த பெட்டோட எச்சிக்கே வண்டிக்கும். அவனும் இதுக்கு மேலே 2 பேர் கீழே தான் போய் உட்காந்துக்கணும், எப்படி வசதி அப்படிங்கவும் நீங்கள் அப்படியே அவனை முறைக்கிறீங்க. இந்த முறப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, அவன் சொல்கிறது புரியுதுல்ல, எவன்கிட்டையும் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை வளையல் அப்படியே நகர்த்தி விட்டு கையில் வந்துட்டு அந்த மெடிஷனை போட்டு விடான் அப்படிங்கிறீங்க. சாரி அப்படின்ட்டு அப்படின்னு ஊதி உங்களுக்கு அப்படியே போட்டு விடுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் சாரிடி, எனக்கு கோவம் வந்தால் கண்ணு முன்னே தெரியாமல் வந்துடும், அதான் நீ அவனோட பேசிட்டு பார்த்ததும் சுருன்னு ஏறிச்சு. உனக்கு புரியுதா, நீ யாருக்கிட்டேயும் பேசவே கூடாது, அது எனக்கு பிடிக்கல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படியே கிட்ட வர நீங்கள் பயந்து போய் அப்படின்னு விளையாடுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டடு அப்படின்ட்டு உங்களை விட்டுட்டு போகிறான். அப்பாடா அப்படின்னு அப்படியே பெட்டில் படுக்க டப்புன்னு திருப்பி கதை திறக்காடிங்க அப்படின்னு எந்திரிச்சு உட்காரிங்க. ஏன்டி பதறா, நான் தாண்டி அப்படின்னு. நீ தான் ராசா, உன்னை பார்த்து தான் எனக்கு இங்கே பதறுது அப்படின்னு நீங்கள் முழிக்க. ஒன்றும் இல்லை, அது வந்து அப்படின்ட்டு கிட்ட வரான். என்னம்மாம்மா அப்படின்னு எழுந்து நிற்கிறீங்க. அப்போ அப்படியே கிட்ட வந்துவேன். உங்கள் லிப்பில் அப்படியே பட்டும் படாமல் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு ரெஸ்டடு அப்படின்ட்டு போகிறான். அவன் கொடுத்த கிஸ்ல நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனும் அப்படியே தலையை கொத்திட்டு அப்படியே வெளியில் வரான். அவனுக்கோ நம்ம தானே இது அப்படின்ட்டு இருக்கு. என்னடா ஜேகே, ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு, அவளை போய் சே தப்புடா ஜேகே, இங்கே இதுக்கு மேலே நீ இருந்தால் ஏதோ ஒன்று நடந்துடும், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு வீட்டுக்கு அதுக்குள்ளே எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து உங்கள் அம்மாவோ என்னடி ஆச்சு சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டா அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் வயிறு வலியாக இருந்துச்சு அதான் அப்படின்னு சமாளிச்சிடுறீங்க. ஏன் நைட் ஆகுது, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ எல்லோரும் சாப்பிட வந்து உட்கார ஜேகே பக்கத்தில் அவங்கள அப்படியே பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுக்கிறான். நீங்கள் மற்றவங்களாம் அவங்கள பார்க்குறாங்க நல்ல வேலை யாரும் பார்க்கல, லியா மட்டும் தான் பார்த்துருப்பா, அவ்வளோ அப்படின்னு வாய் பழந்துட்டுருக்கா. ஜேகேவோ வாயில் சாப்பாடு எடுத்து ஊட்டி சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு அப்படிங்க. நீ நடத்துகிறாசா நடத்து அப்படின்னு அவ பாட்டுக்க குடிஞ்சு தலை நிமிடாமல் சாப்பிட நீங்களோ பிதுக்கான்னு முழிக்கிறீங்க. என்னடி இப்போ நீயா சாப்பிட்றியா இல்லை அவளுக்கு மாதிரி உனக்கு ஊட்டணுமா அப்படின்னு கேட்க, ஐயோ எல்லாரும் முன்னாடி செஞ்சாலும் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துடுறீங்க. நீங்கள் உட்காந்ததும் சும்மா இல்லாமல் அப்படியே ஜேகே அவன் கையை எடுத்தவங்க தொடையில் வைக்க உங்களுக்கு இங்கே நடுங்குது. ஐயோ மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்டி அப்படின்னு அப்படியே கொஞ்சமாக ரைஸ் பண்ண அவன் கையை இங்கே அப்படியே டக்குன்னு பிடிச்சிட்டு வேணாமாம்மா எல்லோரும் இருக்காங்க, வேணாமாம்மா ப்ளீஸ் அப்படின்னு அப்படியே மெதுவாக அவன்கிட்டே கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க சிரிப்போது. சரி அப்போ எனக்கு சாப்பாடை ஊட்டி விடு அப்படின்னு பார்க்குறீங்க. ரெடி பார்க்குற எனக்கு இந்த சாப்பாடை இப்போ நீ ஊட்டி விடணும். அது எப்படி, எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறீங்க. சரி அப்போ நான் ரூமுக்கு போகிறேன், கொண்டாந்து விட்டுவிடு அப்படின்னு நீங்கள் முழிக்க. எனக்கு தெரியாது, நீ தான் கூட்டி விடணும், இல்லைனா எல்லாம் முன்னாடி இங்கே வந்து அடுத்த ரூமில் கிஸ் அடிச்சினே அதை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எல்லோரும் அப்படியே அவனே பார்க்க அவனும் எனக்கு தலைவலிக்குது சாப்பாடை ரூமில் கொடுத்துருங்க அப்படின்ட்டு அவன் பாடி போக நீங்கள் திருத்தன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்புறம் உங்கள் அம்மா உங்ககிட்ட வந்து அம்மா நான் போய் ஜேகேக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன், எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கிறியா அப்படின்னு உங்கள் அம்மா உங்ககிட்ட கேட்க காரியத்தை கெடுக்குறீங்களே அப்படின்ட்டு, அம்மா நான் போய் மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன், நீங்கள் உங்கள் சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கையில் உள்ள சாப்பாடை வாங்கிட்டு உங்களுக்கு பயமாக வேறு இருக்கு.
ஐயோ! இப்போ என்ன பண்ண போறானோ? எதுக்கு நம்மள தனியா கூப்பிட்டான் அப்படின்னு பயந்துட்டே, ஊட்டணுமா குழந்தல்ல அப்படின்னு பயந்துட்டே வந்து, "ம மாமா மாமா" அப்படின்னு கூப்பிட, டக்குனு கதவ தொறந்து உங்கள உள்ள இழுக்க பயந்துடுறீங்க. அவனும் அப்படியே உங்களையே பார்த்து நிற்க, இந்த சாப்பாடு அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஏய்! இப்போ அதுக்கா உன்ன கூப்பிட்டேன்? எ எல்லாரும் இருக்காங்க மாமா. தெரிஞ்சு தானே இங்கே வந்த? அதில் யாரும் இப்போ வரமாட்டாங்க. ஓட்டி விடு. அப்படிங்கிறான். குழந்தன்னு நெனப்பு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சாப்பாடை உருட்டி அவன் வாயில் வைக்க, ஆனால் ஆகா என்ன ஒரு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்ல நீங்கள் எனக்கும் தான் பசிக்குது சாப்பிட விட்டால அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நிற்க. அவனும் எனக்கும் பசிக்கும்ல ஆமாம் அப்படின்னு பார்க்குறீங்க. இதுலேருந்து சாப்பிட சொல்லுவானோ அப்படின்னு நினைக்கா, டக்குன்னு ஜெக்கை இழுத்து அவன் வாயில் உள்ள சாப்பாடு அப்படியே உங்கள் வாயில் கொடுக்க நீங்கள் அப்படியே ஷாக்காகி வாயை திறந்து வச்சுருக்கீங்க. அவனை வாயை மூடி விட்டு சாப்பிடு. மாமா சாப்பிட்றி கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயந்து சாப்பிட்றீங்க. அப்புறம் அவனுக்கு அப்படியே ஊட்ட, அதில் அவனுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு இப்படி ஊட்டன்னு இப்படியே ஒரு வழியாக 2 பேரும் யாருமே வரல, அதுக்குள்ளே சாப்பிட்டே முடிச்சிடுறான். அப்பாடான்னு உங்களுக்கு உசுரே பார்த்தா அந்த மாதிரி தட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஓடலான்னு பார்த்தா விட்டா தானே ஜேகே அப்படியே உங்களை இழுத்த மடியில் உட்கார வச்சுக்கிறான். அப்படியே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி உட்கார நீங்கள் மாமா 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 என்னடி யாராவது வந்துட போகிறாங்க மாமா விடு அப்படிங்கிறீங்க. அவனும் எனக்கு ஒன்று விடவே தோணலையே அப்படின்னு அவங்க நெக்கில் அப்படியே வைக்க மூஞ்ச உங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா அப்படின்ட்டே இருக்கீங்க. அவனும் பேசிகிட்டே உங்கள் கையில் உள்ள தட்டெல்லாம் வாங்கி அப்படியே கீழே வச்சிடறான். நீங்கள் ஹேண்ட் வாஷ்லாம் அங்கேயே பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை பெட்டில் சாய்க்க நீங்கள் கண்ணை மூடிட்டு மாமா அப்படின்ட்டு இருக்கீங்க. ஜெக்கே அவ்வளோ தாங்க முடியல. அப்படியே ஜெக்கே உங்கள் மேலே படுத்து அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ண நீங்களும் அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. ஜெக்கே கொஞ்சம் முன்னேறி அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே மேலே தூக்கி ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ண நீங்கள் இப்போ ஒரு மாதிரி சுயநனவுக்கு வந்துடுறீங்க. ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு பார்க்க ஜேகே உங்கள் செஸ்ட்டில் இருக்க மூஞ்சி உங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. உங்கள் டாப்பை தூக்கி மூஞ்சி வச்சுருக்கான். அப்படி ஐயோ மாமா அப்படி தள்ளுறீங்க. அவன் நகரவே மாட்டேங்கிறான். உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் கோவத்தில் கன்னத்தில் ஒரு அரை டக்குன்னு ஜேகே கன்னத்தில் கை வச்சுட்டு உங்களை அப்படியே முறைக்க மாமா சாரி அப்படின்னு சொல்ல ஜேகேவோ உங்கள் ட்ரெஸ்ஸை சரி பண்ணிவிட்டு உங்களை பிடிச்சி வெளியே தள்ளி கதை சுற்றுறான். மாமா மாமா அப்படின்னு எல்லோரும் இருக்கனால மெதுவாக தான் கூப்பிட்றீங்க. அவனும் திறக்கவே இல்லை கதவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டப்புன்னு கதை தந்துவேன். உள்ளேருந்து பிளேட்டை எடுத்து உங்கள் கையில் கொடுக்க நீங்கள் அதை வாங்கிட்டு மாமா அப்படின்னு இதை சொல்ல திருப்பியும் டக்குன்னு கதவை சாத்திடுறான். இந்த ஆளுக்கு என்ன தான் நினச்சிட்ருக்காரு? எனக்கு என்ன வயசு? என்கிட்ட போய் நடந்துக்கிட்டு தப்பு தானே, அது தானே சொன்னேன். அது கூட புரிஞ்சுக்காத மனுஷன் என்ன மனுஷன்? அதனால நீ அடிச்சிருக்கக்கூடாது, அடித்ததுனால இது கோச்சிக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே கீழே வர உங்கள் அம்மா என்னாச்சுமா சாப்பிட்ல அப்படின்னு கேட்குறாங்க. இதோ ஏன் இவ்வளோ நேரமாக அங்கே சாப்பாடு கொடுக்க அப்படின்னு உங்கள் பாட்டி வேறு கேட்க நீங்கள் இந்த கிளவி வேற அப்படின்னு சொல்லிட்டு அது மாமா சாப்பிட்டு தட்டு கொடுக்க லேட் ஆயிடுச்சு அதான் அப்படின்னு நீங்கள் சமாளிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அம்மா சாப்பாடு வச்சு உங்களுக்கு தராங்க, அதை சாப்பிடவே முடியாமல் கொஞ்சமாக சாப்பிட்டு போதுமா அப்படின்ட்டு எழுந்து போயிடுறீங்க. உங்களுக்கு அவன் நினப்பாவே இருக்கு. ரூம் கதை தட்டி நைட்டில் உள்ளே பூந்துடலாமான்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் திட்டுவானோ அடிப்பானோன்னு பயமாக வேறு இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் டே எக்ஸாம். ஸோ நீங்கள் அதை நினச்சி நைட்டில் உட்காந்து படிக்கிறீங்க. இருந்தாலும் படிக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உட்காந்து படிக்கிறீங்க. அப்படியே தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து கீழே வந்தா நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி அப்படியே ரெடியாகி வரீங்க. அப்போ பார்த்தா ஜேகே அவங்க ஃபேமிலியும் கிளம்பி நிற்கிது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா? அம்மாடி நாளையிலேருந்து எனக்கும் எக்ஸாம், அதான் நானும் ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறா. பாயடி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க அத்தை வந்து சரிடாமா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு அவங்க மாமா வரைக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயும் நல்லா எக்ஸாம் எழுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆல் த பெஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல நீங்களும் அவளுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிறீங்க. நான் ஜங்குக்கு உங்ககிட்ட பேசக்கூட இல்லை, ஏன் உங்களை பார்க்கக்கூட இல்லை, உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன இந்த மாமா நம்ம பார்க்கக்கூட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உடனே பார்த்துட்டுக்கா உங்களை பார்க்கக்கூட இல்லை, போயிட்டு வரணும்னு சொல்லலை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அப்படியே ஜங்கு கிட்ட போகிறீங்க. ஜங்கு உங்களை பார்த்து திரும்பி நிற்க ரொம்ப தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு அழுகியாக வருது. அப்படியே மாமா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்கோ அப்படியே நீங்கள் கிளம்புறீங்க. அழுகையாக வருது. ரோடு ஃபுல்லாக அப்படியே அழுதுட்டு உங்களுக்கு வந்துட்டு நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் நடந்தால் ஸ்கூலுக்கு போகிறீங்க. அழுகை வருது. அப்படியே கண்ணை தொடச்சிட்டு வர அப்போது திடீர்னு உங்கள் பக்கத்தில் ஏதோ பைக் சவுண்டு வேகமாக கிட்ட வந்து நின்று ஒரு நிமிஷம் பயந்து திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்கு கையை கட்டிட்டு உங்களே
அப்படியே பார்த்துட்ருக்கான். மாமா அப்படின்னு ஒரு நிமிஷம் அழுக, அதோட சந்தோஷம் அப்படியே கிட்ட ஹக் பண்ணலான்னு வந்துட்டு அப்புறம் ஹக் பண்ண தோணாமல் அப்படியே நின்றுறீங்க. என்னடி அப்படின்னு பார்க்குறான். என்ன ஊருக்கு கிளம்பிட்டீங்க? என்ன இங்கே இருப்பாங்க, ஊருக்கு போவேனா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் சரி, நைட்டு அது நம்ம கொஞ்சம் எல்லாம் மீறி அதான் மாமா அப்படி அடிச்சுட்டேன், சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே சிரிக்கிறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அப்போ கோவம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. கோவம்லாம் இல்லடி, நானும் கொஞ்சம் எல்லை மீறி போயிட்டேன். நீ இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே இருந்திருந்தீன்னா உன்னை ஏதாவது பண்ணியிருப்பேன், அதனால தான் அப்படிங்கிறான். அட பாவி, இதுக்கு அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் தெரியுமா. உங்கள்கிட்ட சிரித்து பேசியிருந்தா நீ உடனே வந்து என்கிட்ட சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு உள்ளே வந்திருப்ப. அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்டி, நீ இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கலாம், அதான் அப்படி சொல்லிட்டு அவனும் சரி நான் ஊருக்கு கிளம்புறேன், என் பொண்டாட்டி ஜாக்கிரதையார் அப்படிங்கிறான். பொண்டாட்டியா அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன இல்லையா அப்படிங்கிறான். உங்களுக்கு அழுகியா வருது. ஏண்டி ஏண்டி அழுகிற? இனிமேல் எப்போ வருவீங்களோ பார்க்க முடியாதுல்ல அப்படிங்கிறீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு லீவ் கிடைக்கும்போலாம் நான் வந்து பார்க்குறேன், போதுமா அப்படிங்கிறான். அப்படின்ட்டு அவன் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி நீங்கள் அவன் கையை பிடிக்க என்ன அப்படிங்கிறான். அது வந்து அப்படிங்கிறீங்க. என்னடி என்ன மறந்துட மாட்டிங்களா அப்படிங்கிறீங்க. தயங்கி உங்களுக்கு அப்படி தோணுது ஒரு மாதிரி. ஏன்னா நீங்கள் சின்ன பொண்ணு, ஸ்கூல் தானே படிக்கிறீங்க. அவனுக்கு 28 வயசு, எப்படி வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அந்த பயம் உங்களுக்கு. அப்போ அவனும் உங்களை அப்படியே முறைச்சிட்டு பைக்கில் ஏறி அப்படிங்கிறான். மாமா பைக்கில் ஏறுன்னு சொன்னேன் அப்படி சொன்னால் நீங்கள் அப்படியே பின்னாடி வந்து ஏறி உட்காந்துக்கிறீங்க ரொம்ப வேகமாக. அங்கே உள்ள ஒரு கோவிலில் தான் போய் நிறுத்துகிறான். மாமா இங்கே வா அப்படி சொல்லிட்டு வெளியில் உட்கார மாட்டேன், பூ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி உங்களை அப்படியே கைப்பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போகிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கு. அவனும் அப்படியே வந்துட்டு அவன் கழுத்தில் உள்ள செயினை கழட்டி அதில் ஒரு தாலியை கோக்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற? இது உனக்காக நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கினேன், இது உனக்காக நான் வாங்கிட்டு போய் ஸ்பெஷலாக வச்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே இதுக்கு இப்படி ஒரு யூஸ் வரும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை அப்படியே அவங்க கழுத்தில் போட்டு விடுறான். தாலியோடு இருக்குது. அப்படியே அவங்க தலையில் பூ வச்சு அந்த நெத்தி வகுட்டில் போட்டு வைக்கிறான். நீங்கள் அப்படியே பேண்ட் பார்த்துட்டீங்க. ஸ்கூல் யூனிஃபார்மில் கல்யாணம், காமெடியாக இருக்குது, நினச்சாலே சிரிப்பாக வருது. சரி ஓகே, நீங்கள் அவனையும் பேண்ட் பார்த்துட்டு கண்ணில் டியர்ஸ் வருது. அப்படியே அவங்க கண்ணை தொடச்சிட்டு என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லி கிட்ட வரான். நீங்கள் மாமா அப்படின்னு மறந்துடுவேனா? என்னைக்கு ஓடி வந்து மாமான்னு என்னை கட்டி பிடிச்சி அழுதியோ அப்பையிலேருந்து எனக்கு எனக்கு மட்டும்தான் இவன் நினச்சிட்டு இருக்க. என்னை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை மாமா, உனக்கு எப்படி இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் அப்படி சொல்லிட்டீங்க, அதான் அப்படின்னு. இப்போ என்ன உனக்கும் 17 வயசு ஆக போதில்ல, அடுத்து 18, அப்போ சொல்லிக்கலாம் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அது வரைக்கும் மட்டும் சமாளி. உனக்கு எப்படியும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்காது, ஏன்னா நீ காலேஜில் படிக்கணும். எனக்கு தானே இன்னும் 2 வருஷம் போட்டுன்னு நான் தள்ளி போடுறேன், என்னால் முடியும். உனக்கு தான் என் மேலே நம்பிக்கை இல்லையே, அதான் இதை கட்டினேன் அப்படிங்கிறான். அப்படியெல்லாம் இல்லை மாமா அப்படின்னு நீங்கள் ஹக் பண்ணி அப்படி அழுகிறீங்க. சரிடி சரி பொண்டாட்டி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை சரியாக பார்க்குறீங்க. ஐயோ கல்யாணம் வேறு ஆயிடுச்சு, இப்போ எப்படி உன்னை விட்டுட்டு போகிறது அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆல்ரெடி டைம் ஆச்சு எனக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து ஓட பார்க்க அவனும் ஹே பொண்டாட்டி என்னடி ஓடுற, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன், கல்யாணம் பண்ணிட்டேன், அடுத்ததுக்கு போவேணாமா எது அப்படின்னு முழிக்கிறீங்க. ஆமாடி இன்றைக்கி தான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஸோ ஃபஸ்ட் நைட் அப்படின்னு கிட்ட வரான். மாமா இது கோவில். ஆமாம்ல கோவில், சரிவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். எங்கே மாமா அப்படின்னு பயப்படுறீங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ட்ரீ அப்படின்னு சொன்னான். மாமா அப்படிங்கிறீங்க. சிரிச்சுட்டே அவன் உங்களை பார்த்து பயப்படாத அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாலியை உள்ள போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தாலியை அப்படின்னு பயப்படுறீங்க. டாலரில் மட்டும்தானடி தாலி இருக்குது, தெரியாதுடி, அதை உள்ளே போடு, செயின் தான் நினப்பாங்க. யாராவது கேட்டால் அது வீட்டில் போட்ட செயின்னு சொல்லிடு. எங்கள் அம்மா கேட்டால் எங்கள் அம்மா போட்டாங்கன்னு சொல்லு. ஐயோ உங்கள் அம்மாட்ட இது ஃபோன் பண்ணி கேட்டால் நான் சமாளிச்சுக்கிறேன்டி அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் பயமாக இருக்குது அப்படி இப்படி பயந்து தான் தாலி கட்டுற அளவுக்கு கொண்டுட்டேன், அடுத்து பயமாக இருக்கிற புள்ள கொடுத்துரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறான். அப்படின்னு பயப்படுறீங்க. அது அப்படின்ட்டு சரி நெத்தியில் ஒரு அவசரத்தில் போட்டு வச்சிட்டேன், அதை நானே அழிச்சிருவா அப்படின்னு அழிக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. ஏய் நெத்தியில் போட்டுருக்குடி, இதோட போய் விட்டுருக்கிட்டி எக்ஸாம் எழுதா, அதுவா அது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேரை சைடாக அப்படியே எடுத்து ஹேர்க்கு பின் பண்ணிக்கிறீங்க. அப்போ பார்க்க தெரில அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
இப்போது இது ஓகே அப்படின்ட்டு தாலி உள்ள போட்டியா சரி வா அப்படின்னு உங்களை ஸ்கூலில் கொண்டு வந்து இறக்கி விடுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இப்படியே பார்த்துட்டு இருந்தா மனசு மாதிரி வீட்டை கூட்டிகிட்டு போயிடுவேன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ எனக்கு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட அப்படியே அவனை கையை பிடிக்கிறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. ஒரே ஒரு கிஸ் அப்படிங்கிறான். மாமா இது ஸ்கூல் எல்லாம் உள்ளே தானே இருக்காங்க இங்கே எதுவும் தெரியாதுவான்னு அப்படியே அந்த காம்பவுண்ட் வாண்டில் அவங்கள இழுத்து அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணா. நீங்களும் அவனை கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் பெல் சவுண்ட் கேட்குது. ஐயோ மாமா டைம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் பாய் மாமா அப்படின்னு ஹக் பண்ணுறீங்க. அவனும் பாய்டி சேஃபாக ரெடி என் பொண்டாட்டி சீக்கிரமே வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் அவனும் ஊருக்கு கிளம்பி போயிடறான். இங்கே நீங்கள் எக்ஸாம்லாம் முடிச்சு கல்யாணம் நடந்தெல்லாம் நினச்சி அப்படியே குருன்னு இருக்குது. ஆனாலும் ஒரு பக்கம் ஐயோ வீட்டுக்குள்ளே தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு பயமாக வேற இருக்குது. பயந்துகிட்டே வீட்டுக்கு வரீங்க. அவங்களுக்கு தெரில. ஆனாலும் வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு ஜங்குக் நினப்பாக இருக்குது. அவங்க கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்க உங்களுக்கும் இப்போ ஒரு வேறு ஊரில் கூட இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீலிங்ஸாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஜங்குக்கை பற்றி நினச்சிட்டே இருக்கீங்க. உங்கள் எக்ஸாம்ஸ்லாம் ஒரு வழியாக நல்லபடியாகவே எழுதுறீங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வருது. உங்களுக்கு நல்ல மார்க்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க. பாஸும் ஆகிடுறீங்க. இதுக்கடையில் ஜங்குக்கோட நம்பர் லியா கிட்ட கேட்டு வாங்கி அப்பப்போ வந்து ஜங்குக்கும் உங்களுக்கு வந்து பேசுகிறது நீங்கள் அவன்கிட்ட பேசுறதுன்னு உங்களோட லவ்வும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. இப்போ தான் உங்களுக்கு ஃபோனே வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் வாங்கினது ஃபஸ்ட்டு ஜங்குக்கு தான் நீங்கள் தெரியப்படுத்துறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டிலேருந்து அவன் ஃபோன் அப்பப்போ பண்ணி உங்கள் அம்மாட்ட பேசும்போது நீங்கள் பேசிக்குவீங்க. இப்போது ஃபோன் வந்துச்சு. 2 பேரும் வந்து பேசிட்டீங்க. பொண்டாட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா அப்படிங்கிறீங்க. சாப்பிட்டியாடி? சாப்பிட்டேன் மாமா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ணுண்டி பொண்டாட்டி. பொண்டாட்டி ஊட்டி விட்டா நல்லா சாப்பிடுவேன். என்ன பண்ணுறது வேலை அப்படிங்கிறான். மாமா சாப்பிட்டு வேலை பாருங்கள். எனக்கும் சாப்பிட்ணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது என் பக்கத்தில் தான் நீ இல்லையே அப்படிங்கிறான். மாமா போலீஸ்காரனே திருட்டு கல்யாணம் பண்ண வச்சபடி நீ அப்படின்னு சொல்லாதீங்க சிரிக்கிறீங்க. பொண்டாட்டி எந்த காலேஜ் சேரலான் இருக்க? அது மாமா லியாவோட காலேஜ் தான். ஓ சரிடி பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். சரி மாமா உனக்கு ஏன் மாமா டியூட்டி இப்போ மாற்றி போட்டாங்க? என்ன பண்ணுறது போலீஸ்காரனா அப்படி தான். என் பையங்க ஒழுக்கமாக இருந்தோம்னா விட்டுருவானுங்களா? இப்படி தான் எங்கேயாச்சும் மாற்றி போடுவானுங்க. பிரச்சனை இல்லை விடு மாமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். மாமா நான் காலேஜ் போனதும் நீ வருவியா என்னை பார்க்க அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் தூரம் தான் பரவாயில்ல. என் பேபி மாவை பார்க்காம என்னாலே இருக்க முடியாது. என் பொண்டாட்டியை பார்க்க நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடி பொண்டாட்டி டியூட்டிக்கு டைம் ஆச்சு மாமா போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணேன். நீங்கள் அவனையே நினச்சிட்டு இருக்கீங்க. லியாவும் நீங்களும் ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் சேரலான்னு இருப்பீங்க. இப்போது அடம் பிடிச்சி நீங்கள் வேறு காலேஜில் தான் சேருவேன்னா 2 பேரையும் அங்கே சேர்ந்து லியா அவங்கள முறைச்சிட்டு இருக்காளிங்க. ப்ளீஸ்டி அப்படின்ட்டு அங்கேயே ஒரு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து தங்குறீங்க. அவளோ எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறீங்க. ஏதோ நடத்துங்க அப்படின்ட்டு அவளும் கண்டுக்காமல் விட்டுறா. சின்னதாக ஒரு வீடு 2 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீட்டில் காலையில் எர்லியாக எழுந்திரிச்சு அப்படியே மெதுவாக வெளியில் வந்து பார்க்குறீங்க. பக்கத்து வீட்டில் அப்போ தான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான் ஜேகே. ஆனால் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் பார்க்குறத பார்த்தா அவனுக்கோ வந்துட்டு குறுக்குறன்னு யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கேன்னு டக்குன்னு தெரியும் பார்க்கான். அவன் திரும்பும்போது ஒளிஞ்சிக்கிறீங்க. அவனும் யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் அவனை ஒளிஞ்சு நின்று மட்டும் பார்க்குறீங்க. நேரில் போகல. அவனும் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அவன் டியூட்டி கிளம்ப நீங்களும் உள்ளே வந்து காலேஜ் கிளம்பிடுங்க. அவனை பார்க்காம லியா கிட்டேயும் அவரை பார்த்துடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க. 2 பேரும் கரெக்டாக அந்த இடத்த ஜேகேவை நீங்கள் பார்த்துட்டே அவள் என்னை பக்கத்தானே நீ மட்டும் பார்க்குற அப்படி நீ போடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவளை தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ண ஜேகேக்கு இப்போயும் யாரோ நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கேன். டக்குன்னு திரும்ப குடுக்குன்னு ஓடிடுறீங்க. யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது ஹீரா மாதிரி தோணுது அப்படின்ட்டு அவனும் எல்லோ செடி அப்படின்ட்டு ஓடி வரான். நீங்கள் குடுக்குன்னு ஓடிடுறீங்க. அப்போ அவன் வந்து எல்லோ செடி நில்லு அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு நின்று ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயப்பட அப்போ இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ அப்படியே அவன் முன்னாடி வந்து நிற்க ஓ சாரிம்மா அப்படின்னு ஆக்சுவலி நீங்கள் ஒளிஞ்சிருப்பீங்க. இன்னொரு வேற ஒரு பொண்ணு அந்த பக்கம் வந்துருக்கும். அந்த பொண்ணை தான் கூப்பிட்டு அவன் கேட்க அந்த பொண்ணு எங்கே உங்களை மாட்டி விட்டுருவோம் நீங்கள் பயந்துருப்பீங்க. பட் அந்த பொண்ணு எதுவும் சொல்லாது. என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டதும் ஒன்றும் இல்லைம்மா ஏதோ தெரிஞ்ச பொண்ணு மாதிரி தெரிஞ்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு எவ்வளோ அவங்க எங்கே வர போகிறா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவன் டியூட்டி கிளம்ப நீங்கள் சிரிக்க இல்லையா அவங்கள மாறிக்கிறா. என்னடி இதெல்லாம் என்னடி விளையாட்டு இங்கே தான் இருக்குன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. சும்மாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலேஜ் வந்துடுங்க. காலேஜ் போனதுமே உங்களுக்கு கால் பண்ணுறான் ஜேகே. நீங்கள் அட்டன் பண்ணதும் பொண்டாட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் மாமா. காலேஜில் எப்படி இருக்குது? இப்போ தானே மாமா வந்திருக்கேன்.
எவனாவது ரேக்கிங் பண்ணால் சொல்லு, என் பொண்டாட்டியா எவனுக்கு ரேக்கிங் பண்ணாங்க தைரியம் இருக்குன்னு நான் வந்து கேட்குறேன். மாமா நீ வேற அப்படின்னு. உன்கிட்ட சொல்ல மறந்துட்டு பாரு, இன்னைக்கு என்ன தெரியலடி, காலையிலேருந்து ஏதோ நீ என்னை குறுகுறுன்னு பார்க்குற மாதிரியே தோணுச்சுடி மாமாவுக்கு. என்ன மாமா சொல்கிற? ஆமாடி, என் பக்கத்தில் நீ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அப்படியா மாமா? ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு லியாவோ நடத்துங்கன்ட்டு அவள் வேற நீ அப்படின்ட்டு அதுவும் தெரியலையே மாமா, நான் இங்கே இருக்கேன், உனக்கு என் நினப்பாவே இருந்திருக்கும், அதான் மாமா தெரிலடி, ஆனால் எனக்கு நீ கூடவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடந்தாலாம் சொல்லிட்டு சாப்பிட்டியா எல்லாம் விசாரிச்சுட்டு கால் கட் பண்ணிடுறான். இங்கே நீங்களும் ஃபர்ஸ்ட் டே அப்படியே ஜாலியாக போகுது. இங்கே உங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்க, எல்லாரோடையும் நல்லா பேசிட்டு அப்படியே ஜாலியாக போகுது அந்த டே. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி நீங்கள் அவனை நின்று குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பார்க்குறது அவனுக்கும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்கா. டக்குன்னு திரும்பவும் அதே மாதிரி ஒளிஞ்சிக்கிறீங்க. என்னடா இது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி தோணுது அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் அதே மாதிரி வெளியில் போகும்போதும் அவனை நீங்கள் பார்த்துட்டே போகிறது, அவன் ஓடி வரும்போது நீங்கள் ஒளிஞ்சிக்கிறது. இவனுக்கோ யாராக இருக்கும், யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே தோணுது, வேறு ஏதோ ஸ்பை வச்சு யாரும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ, நமக்கு அதனால அப்படி தோணுதோ அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். இங்கே நீங்கள் சிரிச்சிட்ருக்க லியாவுக்கு கடுப்பாகுது, இவங்க ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவன் சலிப்பாக இருக்கா. இப்படியே அந்த 1 வீக்காக போயிடுது. சாட்டர்டே சரி துணிலாம் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சு துவைக்கிறதுக்கு நின்றுட்டுருக்கா. அப்போ ஜேகேவும் மொட்டை மாடிக்கு வரான். அவனை பார்த்தது ஐயோ மாமா அப்படின்னு நீங்கள் போய் ஒளிஞ்சிக்க. ஜேகேவும் அங்கே வந்துட்டு அவனோட துணிலாம் வந்துட்டு வாஷ் பண்ணலான்னு எடுத்து மிஷினில் போட்டுட்டுருக்க. நீங்களும் மாமா கிட்ட கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதில் வந்துட்டு அவனுக்கு லவ் லெட்டர் எழுதுறீங்க. எழுதி சுருட்டி அதை அவன் முதுகில் அடித்து விடுறீங்க. அவனும் முதுகில் அடிச்சது என்ன ஏதோ உழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறான். பார்த்தா பேப்பர் சுருட்டி கிடக்கு. அதை கையில் எடுத்துகிட்டு நிமிந்து எல்லா பக்கமும் சுற்றி பார்க்க நீங்கள் எப்பவும் போல் ஒளிஞ்சிட்டு மெதுவாக எட்டி பார்க்குறீங்க. அவனும் என்ன பேப்பர் இது அப்படின்னு பிரித்து பார்க்குறான். நீங்கள் ரூமில் அதாவது மேலே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கீங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் லவ் லெட்டர். நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்களோ அப்போலேருந்து உங்களை நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரிலாம் சும்மா அப்படியே லவ் லெட்டர் எழுதியிருக்கீங்க. ஆக்சுவலி அதில் இருக்க மேட்டர்லாம் உண்மை, ஆனால் வேறு ஒரு பொண்ணு மாதிரி எழுதியிருக்கீங்க. ஸோ அவனும் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலான்ட்டு நீங்கள் எழுதி போட அவனும் கோவப்படுவான்னு பார்த்தா அப்படியே லெட்டரை பார்த்து சிரிக்கிறான். அட பாவி மாமா சிரிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அந்த லெட்டரை அப்படியே எடுத்து கிஸ் பண்ண அப்படின்னு உங்களுக்கும் என் ஹார்ட்டை விட பாவி மாமா உன்னை நினச்சோம் பொடாட்டி இங்கே உருகிட்டு இருக்க, நீ எவ்வளோ அது லெட்டர் எழுதிப்பட்டா அதுக்கு கிஸ்ஸாக அடிக்கிற இருடி மாவனே உனக்கு இருக்குன்னு செம்ம கடுப்பில் மறைச்சிட்டு இருக்க. அவனும் அவன் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். உங்களுக்கு அந்த லெட்டரை வேறு பத்தாதிக்கு எடுத்து வச்சுக்கிட்டு போகும். உங்களுக்கு கோவமாக வருது. நீங்கள் அப்படியே பாவி பயல என்னைய கல்யாணம் வரைக்கும் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ லெட்டர் கொடுத்தா அதையும் வாங்கி வச்சுக்கிறேன் நீ, இதில் வேறு பெரிய ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி சீனு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா இல்லையா. என்னடியாச்சு குழம்பு மாதிரி கொதிச்சிட்ருக்க அப்படின்னு அவ கேட்குறா. பாடி நீ உங்கள் அண்ணனை மாதிரி தானே இருப்ப. எங்கள் அண்ணனா அவன் என்னடி பண்ணான் அப்படின்னு அவள் கேட்குறா. அது வந்து அப்படின்னு நீங்கள் பண்ணதெல்லாம் அப்படி சொல்ல அவள் விழுந்து சிரிக்கிறா. நீங்கள் அப்படியே அவளை முறைக்க லூஸு அதெல்லாம் எதுவும் இருக்காது, சும்மா இது பண்ணியிருப்பான், அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படிங்கிறா. நான் பார்த்தேன், என் 2 கண்ணாலும் பார்த்தேன், அந்த லெட்டருக்கு அவன் கிஸ் பண்ணி அதை வேற பத்திரமா எடுத்துகிட்டு போகிறான். எப்படி இருந்தாலும் அதை நீ எழுதுன லெட்டர் தானே, அது நான் தான் எழுதுனேன்னு எனக்கு தான் தெரியும், அவருக்கு எப்படி தெரியும்? ஒரு வேளை அவன் ஹேண்ட் ரைட்டிங், ஆமாம் நான் எழுதி அவன் பார்த்துருக்கான் பாரு, என் ஹேண்ட் ரைட்டிங் கண்டுபிடிக்க அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறீங்க. என்னான்னு தெரியலையே. ஜேகே நீ செத்த அப்படின்னு நினச்சிட்டு அவளோ சரி நீ தான் நேர்லேயே போய் கேட்ட வேண்டியதானே. அதெல்லாம் முடியாது, நான் இங்கே இருக்கேன்னு அவருக்கு தெரியவே வேணாம், என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலாம். சுத்தம் இந்த லூசுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிறேன் அப்படின்ட்டு இல்லையா. என்னத்தையோ பண்ணி தொலை, துணியவா துவைச்சியா அப்படின்னு கேட்குறான். உங்கள் அண்ணன் இருந்தால் துவைக்க முடியல, இதையவா துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு துணியெல்லாம் போட்டு நீங்கள் அடித்து துவைக்க அவ்வளோ எம்மா தாயே என்னோடதெல்லாம் போட்டு அடித்து துவைக்கிற அளவுக்குலாம் அழுக்கு இருக்காது, நீ அடித்து துவைக்கிறேன்னு கிழிச்சு தந்துடாத கூட, எங்கள் அண்ணன் மேலே உள்ள கோவத்தில் என் துணியெல்லாம் கிழிச்சிடாதம்மா அப்படின்ட்டு அவள் நானே துவைச்சிக்கிறேன்னு வாங்கிட்டு போயிடுறா. நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஜேகேவை கும்புற மாதிரி போட்டு கும்முன்னு கும்மி எடுத்து துணியை காய போட்டுட்ருக்கீங்க. அம்புட்டுக்கோ உங்களுக்கு ஜேகே நைட்டில் கால் பண்ணுவான், இன்றைக்கி கால் கூட பண்ணல. புதுசாக ஒருத்தர் லெட்ரு போட்டோன்னா பொண்டாட்டியை மறந்தாச்சு, கால் கூட பண்ணல. இல்லைடா மாமனே நானே கால் பண்ணுறேன்னு நீங்கள் அப்போ கால் பண்ணுறீங்க. அப்போ ஜேகேவோ அட்டன் பண்ணி ஹலோ பொண்டாட்டி சொல்லுடி அப்படிங்கிறான். என்னத்தை சொல்லுடி அப்படின்ட்டு ஏன் கால் பண்ணல, அது மாமா கொஞ்சம் பிஸி கிழிச்சேன், நீ பிஸியாக வந்ததை பார்த்தனே அப்படின்ட்டு. என்ன அப்படி பிஸி, இல்லடி எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சுடி, வெளியே கிளம்பிட்டு இருக்க, நான் அப்புறமா பேசட்டுமா அப்படிங்கிறான்.
என் கூட பேசக்கூட இப்போ உனக்கு டைம் இல்லையா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ என் பொண்டாட்டி புரிஞ்சுக்கடி, எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒர்க்குடி, நான் வெளியில் போகிறேன், நான் அப்புறமா கூப்பிட்றேன்டி ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அவன் கால் கட் பண்ண உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. பாவி பயில இப்போ தான் வீட்டில் என்ன துணி துவைச்சிட்டு இருந்தேன், உனக்கு அதுக்குள்ளே ஒர்க்கா போய் சொல்கிறியா நீ அப்படி சொல்லிட்டு வெளியில் வந்து எட்டி பார்க்குறீங்க. ஆனால் உண்மையிலேயே அவன் ஜீப் எடுத்துகிட்டு வெளியே போகிறான். உண்மையிலே வேலை தான் இருக்குமோ, நம்ம தான் ரொம்ப ஓவராக இது பண்ணிக்கிறோமோ அப்படின்னு எதாவது யோசிச்சுட்டு அப்படியே அந்த நைட்டு உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஜேகே வாங்க பார்க்கவே இல்லை. நீங்கள் மெதுவாக போய் எட்டி பார்க்குறீங்க. அவன் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. மெய்டிட்ட போய் இங்கே இருப்பார் அவர் எங்கே அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க. அவர் எதுக்கு நீ கேட்குறீங்க அப்படிங்க. அது இல்லை, அவரும் எங்கள் ஊருக்கார் தான், தெரிஞ்சவர் அதான் அப்படி இப்படின்னு சமாளிக்க அவங்களும் ஓ சாருக்கு எமர்ஜென்சியாக ஒர்க் இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு, எப்படியும் வரதுக்கு நைட் ஆகும். அப்படியா, அப்போ உண்மையிலே தான் மாமாவுக்கு வேலையோ அப்படின்னு யோசிச்சுட்டே உள்ள வர லியா அவங்கள முறைச்சிக்கிட்டு நிற்கிறா. எதுக்குடி இப்போ முறைக்கிறா? இல்லை இப்போ எங்கள் அண்ணன் நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, அவனுக்கு உண்மையிலே தான் வேலை இருந்திருக்கும், அந்த லெட்டர்லாம் அவன் பெருசாக எடுத்துருக்க மாட்டான், நீ தான் போட்டு குழப்பிக்கிற. இல்லையே நான் பார்த்தனே. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா, ராமா முடியல அப்படின்ட்டு அவ ஓடிடுறா உள்ள. நீங்களோ நான் பார்த்தனே அவர் அந்த லவ் லெட்டருக்கு கீஸ்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நேரில் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு கால் பண்ணுறீங்க. அவன் கால் கூட அட்டன் பண்ணல. என்ன அப்படி பிஸி, ஃபோன் கால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு கோவமாக வருது உங்களுக்கு. அன்றைக்கி ஃபுல்லாக ஃபோன் பண்ணுறீங்க, அவன் எடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு பர்த்டே வேறு, மணி 11:45 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஆச்சு, நாளைக்கு எனக்கு பர்த்டே, ஒரு விஷ் கூட பண்ணலை அப்படின்னு அழுகழுகியாக வருது. சும்மா இருந்திருக்கணும், தேவையில்லாமல் அவ்வளோ எழுதி போட்டு நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு குப்புற அடித்து அப்படியே படுத்துடுறீங்க. நல்லா தூங்கிட்டுருக்கா. நீங்கள் வந்துட்டு மாடியில் உள்ள ரூமில் தான் படுத்துருக்கீங்க. ஏன்னா ஜேகே வருவானான்னு பார்த்துட்டே தான் அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ நல்லா தூங்கிட்டுருக்கா. 12 மணி இருக்கும். உங்கள் ரூம் கதவை திறந்து யாரோ வராங்க. நீங்கள் அப்படியே நல்லா தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் கிட்ட வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் படுக்க நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்து போய் டப்புன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே ஹாய் பொண்டாட்டி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படிங்க மாமா அப்படின்னு நீங்கள் நான் கட்டி பிடிச்சாலும் அடுத்த நிமிஷம் போய் அங்கிட்டு அப்படின்னு தள்ளுறீங்க. என்னடி 12 மணிக்கு ஒன்று விஷ் பண்ணணும், மாமா செவரெலாம் ஏறி குதிச்சு ரூம்க்கு வந்தா விரட்டுற அப்படிங்கிறோம். அது நீங்கள் எப்படிங்க, நான் இங்கே எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், லியா சொன்னாலா அப்படின்னு கேட்குறீங்க. லியாவும் சொல்லலாம் ஒருத்தையும் சொல்ல, அவளுக்கு அப்புறம் இருக்கு அப்படிங்க. அப்புறம் மேடமே தான் அப்படின்னு சொல்ல, நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படின்னு வாயில் கை வச்சுட்டு இல்லையே நான் எதுவும் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே, மேடம் சொல்லலை எழுதுனீங்க எது அப்படின்னு, இந்த லெட்ரு நீங்கள் தானே எழுதுனீங்க அப்படின்னு காட்ட. ஐயோ அப்படின்னு மாமா அப்போ இந்த லெட்ரு நான் எழுதுனேன்னு உனக்கு தெரியுமா, என் ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரியாது. அப்புறம் எப்படி மாமா கண்டுபிடிச்சேன், என் மக்க பொண்டாட்டி என்னடி எழுதியிருக்கா அப்படின்னு சொல்ல. என்ன மாமா லவ் லெட்டர், அதெல்லாம் சரி, இப்படிக்கு உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு உன் பேரை போட்டு வச்சுருக்கேடி அப்படின்னு கேட்க. அடச்சை அப்படின்னு இப்போ தான் மண்டையில் உள்ள கொண்டையை மறந்ததே ஞாபகத்துக்கு வருது. எல்லாம் சரி, கீழே இப்படிக்கு உங்கள் அன்பு பொண்டாட்டி ஹீரா இதை எழுதுனதுக்கப்புறம் எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும். அப்பையும் மாமா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்த்தேன். என்ன மாமா சொல்கிறேன், நான் போனதுக்கப்புறம் வந்து துணியை போட்டு அந்த கும்முனியே எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போது 2 நாளாக இங்கே ஒளிஞ்சிருந்துட்டு எனக்கு ஆட்டம் கட்டியிருக்க நீ ஏன்டி திருட்டு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உங்கள் மூக்கையில் அது சும்மா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஷாக்கு கொடுத்துட்டீங்க. ஏன்டி லூஸு, நீ எழுதுன லவ் லெட்ரு தாண்டி, அதுக்கே ஏண்டி நான் எழுதுனதுனாலும் நீங்கள் அது கிஸ் பண்ணி எவ்வளோ எழுதுன மாதிரி தானே எழுதி போட்டேன். அப்போது நீங்கள் அதை கிஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா எனக்கு கோவம் வராது, அது எப்படி நீங்கள் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லூஸு, அதான் சொல்கிறேனேடி, அதில் உன் பேரை பார்த்தோன்னே இது நீ தான் எழுதுனேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நீ எழுதுனது எனக்கு தானே எழுதியிருக்கா, அப்போ நான் வச்சுக்க தானே வேணும் அப்படிங்கிறான். நீங்கள் அதெல்லாம் முடியாது, நீங்கள் எப்படி பண்ணலான்ட்டு திருப்பி ஆரம்பிக்க இவளால் அப்படின்ட்டு அவனும் இப்படியே பேசிகிட்டு இருந்தா பேசிகிட்டே இருப்பான்னு டப்புன்னு இழுத்தவங்களா அங்கே லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண. அப்படியே நீங்கள் சைலண்ட் ஆகிடுங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. மணி 12. அவன் வந்துட்டு டைம் செட் பண்ணி தான் இருப்பான். டைம் அடிக்கும். அவன் அப்படியே உங்கள் லிப்பை விட்டு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு கேக்கு கீழேருந்து லியா கேக்கோடு வரா. உங்களுக்கு அவ்வளோ விஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு லியாவோ நீங்களும் ஜேக்காவும் இருக்கிறத பார்த்துட்டு இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு கேட்க
நீங்கள் அப்படியே திருத்தின மொழிக்கா ஜேக்கு அப்படியே லியாக்கா அதை பிடிச்சி நீ கூட என்கிட்ட சொல்லலாம் வாண்டு அப்படின்னு பிடிச்சி திருக்க. ஐயோ அண்ணா வலிக்குது வலிக்குது விட்டுடா அண்ணா வலிக்குது. அடே உங்கள் காதலுக்கு நான் ஊருக்காவா, அவளுக்கு எதுனாலும் என்ன தான் அடிக்கிறா, உனக்கு எதுனாலும் என்ன தான் அடிக்கிறா, ஃபஸ்ட்டு நான் காலேஜை மாற்றிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்கள் சிரிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட்லாம் பண்ணுறீங்க. ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டு ஜேகே நீங்களும் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. லியா கீழே போயிடுறா. ஜேகே உங்களே பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் மாமா அப்படிங்கிறீங்க. அது மாமா நீ எங்கேயோ கிளம்புனில்ல எப்படி வந்த அப்படின்னு. அதுவாடி மாமாக்கு உண்மையிலே வேலைடி அதான் அப்படின்னு சொல்ல. அப்போ நிஜமாவே நீ வேலைக்கு தான் போனியா நான் கூட அப்படின்னு. என்னடி இந்த எவ்வளோ எழுதுனான்னு கண்டுபிடிக்க போயிட்டேன் நினச்சியோ அப்படின்னு. அதெல்லாம் இல்லை அப்படின்னு. நடிக்காதடி பொண்டாட்டி எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு. அது மாமா அவனுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவனும் ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு வந்திருப்பான். நீங்கள் குப்பரை அடிச்சு படுத்துக்கும் போதே அது பக்கத்தில் வச்சுட்டு தான் அவங்க பக்கத்தில் வந்து படுத்திருப்பான். அந்த பாக்ஸை இப்போ உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் சாரீ இருக்குது. அது செம்மையாக இருக்குது. மாமா சூப்பராக இருக்குது அப்படிங்கிறீங்க. இது என்னோடய பர்த்டே கிஃப்ட், நாளைக்கு தான் நீ போகணும். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சதும் அப்புறம் இந்த கிஃப்ட் கொடுத்தா எனக்கு எந்த கிஃப்ட்டும் இல்லையா அப்படின்னு கிட்ட வரான். மாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே பின்னாடி போக அவன் அப்படியே முன்னாடி வரான். நீங்கள் மாமா அப்படின்ட்டு அப்படியே போய் ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அவனும் உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு என்னடி மாமா உன்னை இப்போ அப்படின்னு சொல்லி உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணா. மாமா அது அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. உங்கள் பயம் அப்படியே உங்கள் உடம்பு நடுங்கிறது தெரியுது. ஜேகேவோ உங்களை அப்படியே திருப்பி உங்கள் லிப் கிட்ட வர நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ஜேகே உங்கள் நைட்டி ஜிப்பை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். அப்படியே உங்கள் பிரஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணா. நீங்கள் மாமா அப்படின்னு கையை தட்டி விடுறீங்க. அவனும் என்னடி பொண்டாட்டி அப்படிங்கிறான். அது வந்து அப்படின்னு நீங்கள் பயப்பட அவனும் ஓ சாரிடி அப்படின்ட்டு மறுபடியும் கோவமாக மாமா அப்படின்னு கையை பிடிக்கிறீங்க. இல்லடி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நான் ஏதாவது பண்ணிடுவேன், நீ படுத்துக்கோ அப்படின்னு. மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இழுக்கிறீங்க. இல்லடி மாமா நான் பயந்தேன், இப்போ தான் எனக்கு பயம் இல்லை, அதான் நீ தாலியே கட்டிட்டிய அப்புறம் என்ன. இல்லடி அது வந்து அப்படி. மாமா ப்ளீஸ் நான் ஏதோ அப்படின்னு நீங்கள் அப்படியே பயப்பட அவனும் புரியுதுடா. இங்கே பாரு நீ பார்த்தா காலேஜ் படிச்சுட்ருக்க, படிப்பெல்லாம் முடி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாமா கோவம்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்ல. நீங்கள் அப்படியே உடனே பார்க்குறீங்க. டயர்டாக இருக்குடி அப்படிங்க. சாரி மாமா நீ படுத்து இங்கேயே தூங்க. இங்கே படுத்து பாலுக்கு பூனை காவலா அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அதெல்லாம் வேணா நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வேணா வா ஏன் பொன்னாட்டி புருஷன் வீட்டுக்கு அப்படின்னு கேட்க. நான் நாளைக்கு வரேன் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்ட்டு அவனும் எப்படி வந்தானோ அதே மாதிரி எகிரி குதிச்சு அவனோட வீட்டுக்கு போயிடறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே வந்து குப்பரை அடித்து படுத்துடுறீங்க. இப்படியே அந்த டே வந்துட்டு ஸ்கிப் ஆக அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் குளிச்சு அவன் கொடுத்த சாரியெல்லாம் வியோ பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரீங்க. செம்ம அழகாக இருக்கீங்க இல்லையா, ஆஹா பார்க்கவே சூப்பராக இருக்கேடி, இந்த ட்ரெஸ் எப்போ எடுத்தோ அப்படின்னு. இதை நான் எடுக்கல, மாமா கிஃப்ட் பண்ணது. ஆஹா இதெல்லாம் வேறு நடக்குதா, என்னை வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லையா புலம்பா. நீங்களும் வாடி மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்க. என் அண்ணன் வீட்டுக்கு நீ கூப்பிட்ற எல்லாம் நேரம் அப்படின்ட்டு சரிப்பா அப்படின்னு 2 பேரும் போக. இப்போது அதை மெய்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்க அது இவ அவரோட மாமா பொண்ணு, நான் அவன் தங்கச்சி அப்படின்னு சொல்ல. ஓ அதேம்மா அன்னைக்கே சொல்ல, அது சும்மா அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மெய்டிட்ட இப்போ சொல்லிவிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜேகே அப்போ தான் தூங்கி எழுந்து வரான். உங்களை அப்படியே பார்க்காதீங்க, சாரியில் செம்மையாக இருக்கீங்க. வந்தவனும் உங்களை ஹிப்போட அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்களை இழுக்காதீங்க. மாமா அப்படின்னு பயப்படுறீங்க இல்லையா. டே அண்ணா நானும் இங்கே இருக்கேன்டா அப்படின்னு அவள் எட்டி பார்க்க. ஐயோ இல்லையா வா செல்லம் அப்படின்னு. அவன் காரியம் ஆகணும்னா செல்லம் கொல்லம்மா, இல்லாட்டி மண்டையாக குட்டி இருக்கிறது ஹைட்டு பத்தல இவன் வேற ஓட்டி கொட்டியே உள்ள தள்ளிடுவான் நம்மளை அப்படின்ட்டு. அண்ணா அது வந்து இன்றைக்கி அவளுக்கு பர்த்டே, எங்களுக்கும் போர் அடிக்குது, கொஞ்சம் வெளியில் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி கேட்க. உங்களுக்கு இல்லாததா, நான் இந்த வரேன் அண்ணன் ரெடி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு அங்கே 2 பேர்த்தையும் அங்கே எல்லா பக்கமும் சுற்றி பார்க்கலாம் கூட்டிகிட்டு போகிறான். ஜாலியாக அந்த டேவே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே காலேஜ்னு இப்படியே தான் உங்கள் டேஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்படியே 1 இயர் போயிடுது. செகண்ட் இயருக்கு வந்துட்டு ஜேகேக்கு வந்து வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்ததும் நீங்கள் அந்த காலேஜில் தான் படிப்பேன்ட்டு வேறு காலேஜ் மாறுறேன்ட்டு நிற்கிறீங்க. அப்போ வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. ஏன் நீ இந்த காலேஜ் நல்லா தானே இருக்குது, இப்போ எதுக்கு திடீர்னு நீ காலேஜ் மாறேன்னு.
அதெல்லாம் முடியாது, எனக்கு அங்கே தான் போகணும். ஏன்டி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த காலேஜ் தான் சொன்னோம், நீ தான் இங்கே தான் சேருவேன் நான் முடிச்சு சேர்ந்தேன். இப்போ உன் கூட சேர்ந்து லியாவும் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மாறேன்ட்டு இருக்கா அப்படின்னு. லியாவோ நான்லாம் காலேஜ் மேலே அவளை வேணால் மாற்றி விடுங்க அப்படின்னு அவளுக்கு இங்கே செட் ஆகிடுச்சு, என்னால் அவள் வரலன்ட்டா. நீங்கள் அவளை முறைக்கா என்னால் முடியாது போடி உங்கள் லவ்வுக்கு நான் ஊருக்கா வந்துட்டு அவ ஒதுங்கிறா. நீங்களும் அடம் பிடிச்சி அங்கே காலேஜ் சேர்ந்துடுறீங்க. சேர்ந்தது மட்டும் இல்லாமல் வீடு எடுத்தங்க ஜங்குக்கு வந்துட்டு அது மாமா நாங்கள் தானே ஒர்க் பண்ணுறேன், நானே அவளை பார்த்துக்கிறேன், என் கூட இருக்கட்டுமே பிரச்சனை இல்லை அப்படிங்க. மற்றவங்களுக்கும் பெருசாக தப்பாக தெரியல, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்குக்கோ ஃபஸ்ட்டு போய் அவனுக்கு வந்துட்டு அந்த கொடுத்துருக்க வீட்டில் அவங்க 2 பேத்துக்கும் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்னமோ புதுசாக கல்யாணம் பண்ணி கொடுத்துன்னு போன மாதிரி வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உங்களையும் வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ வந்துட்டு மற்றவங்களாம் வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை நானே பார்த்துக்கிறேனே எதுக்கு நீங்கள் வர அப்படி இப்படின்னு சமாளிச்சிட்றான். யாருமே சரி ஓகே அவனே பார்த்துக்குவான்னு விட்டுடுறாங்க. அவன் அப்படியே பைக்கில் கூட்டிகிட்டு வந்தவங்கள இறங்குடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் இறங்கி நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜங்கு ஹே நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம், அதுவும் இல்லாமல் இனிமேல் நம்ம இங்கே தான் வாழ போகிறோம் எதே அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி புருஷன் முன்னாடியாக தனியாக இருக்க போகிறது. ஸோ அப்படி சொல்லிட்டு கதவை திறக்கா ஃபுல்லாக வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. வாடி அப்படின்னு கையை பிடிச்சி வலது காலை எடுத்து வச்சு அப்படியே 2 பேரும் உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஃபுல்லாக அழகாக இருக்குது வீடும். அப்படியே பார்த்துட்டு மாமா செம்மையாக இருக்குது அப்படின்னு. நானும் நீயும் இனிமேல் இங்கே தான் வள போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. ஜங்குக்கோ நாடி இப்படியே கிஸ் பண்ணால் மாமா எல்லாம் மீறிடுவேன் ஐயோ அப்படின்னு நீங்கள் பயப்பட. சரிவா ஃபஸ்ட்டு போய் காலேஜில் உனக்கு அட்மிஷன் போட்டு வரும் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு அந்த காலேஜில் அட்மிஷன்லாம் போட்டு ஓகே நெக்ஸ்ட் டேலேருந்து வர சொல்லிடுறான். அவனும் டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே 2 பேரும் வந்துட்டு ஒரே ரூமில் தான் படுத்திருக்கீங்க, ஆனாலும் கண்ட்ரோலாக தான் இருக்கீங்க. அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் குளிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் டவலை கட்டிட்டு வெளியில் ஜங்குக்கு அப்போ தான் கண்ணை முழிக்கிறான். உங்களை பார்த்ததும் பொண்டாட்டி என்னடி இது காலையில் இப்படி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர. அது மாமா எனக்கு பாத்ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தெரியாது அப்படிங்கிறீங்க. சரிடி பதறாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் போயிடறான். அப்பாடான் இருக்கவங்களுக்கு அவன் வரத்துக்குள்ளே கடைன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சமாக சமைக்கிறீங்க. வெளியில் வந்தாலும் நீ ஏன்டி இது பண்ணிட்டு சமைச்சிட்டுலாம் இருக்கா, அது நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். பரவாயில்ல மாமா இதெல்லாம் நான் சமைக்க தானே வாங்கி வச்சுருக்கேன், நீ அதெல்லாம் இல்லை யாராவது வந்தால் அப்புறம் நம்ம வீட்டில் எந்த பொருளும் இல்லைன்னு நினைக்கூடாதுல, அதுக்காக தான் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப்பு. உனக்கு வேணா சொல்லு மாமா எல்லாம் ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிறான். வேணாம் நானே சமைச்சிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உட்கார அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து ஜங்குக்கோ அப்படிங்கிறான். மாமா காலேஜுக்கு லேட் ஆகுது விளையாட்டு பண்ணாதீங்க, ஊட்டி விட்டால் சாப்பிட்றாங்களோ அவனுக்கு ஊட்டி விட்டு நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பி போகிறீங்க. அவன் வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு ஓகேடி ஈவினிங் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இல்லை மாமா உனக்கு டியூட்டி பார்க்கலாம், அப்படி ஏதாவது எனக்கு வேலை இருந்தால் நானே சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்படி சொல்கிறான். சரி மாமா அப்படின்ட்டு காலேஜ்குள்ளே போகிறீங்க. அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. அந்த ஈவினிங் வந்து உங்களுக்காக ஜேகே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் வெளியில் வரீங்க. நீங்கள் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து தேர்ட் இயர் படிக்கிற பசங்களாம் உங்களை பார்த்துட்டு அதுலேயும் வந்துட்டு காலையில் நீங்கள் வரும்போதே ஒருத்தன் வந்து பார்த்துருப்பான். அப்போலேருந்து உங்களை என்னமோ பார்த்ததையுமே பிடிச்சிருது. ஸோ அவன் உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் அதெல்லாம் தெரில, நீங்கள் பாட்டுக்க ஜங்கு கூட பேசிட்டு கிளம்பிடுறீங்க. யார் யார் கூடயே போகிறாளே அப்படின்ட்டு சரி அண்ணனாக எதிர்ப்பான் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறான். நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் வந்ததும் அதே மாதிரி ஜங்குக்கு தான் உங்களை இறக்கி விட்டுட்டு போகிறான். அப்போது ஈவினிங்கும் நீங்கள் வந்துட்டு ஜங்குக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்கா. இப்போ இன்னும் ஜங்குக்கு வரல, இதோ வந்துடுறேன் ஒரு 5 நிமிஷம் வேலை அப்படின்னு சொல்லியிருப்பான். சரின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக முந்த நாள் பார்த்த பையன் இப்போ வந்து உங்கள் பக்கத்தில் அப்படியே நிற்கிறான். நீங்கள் யார் இது அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு யாருன்னே தெரில. நீங்கள் அப்படியே சரின்ட்டு ரோட்டை பார்த்துட்டே நிற்க. அப்போ அவனும் எஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறான். எஸ் அப்படிங்கிறீங்க. நீங்கள் ஹீரோ தானே, ஐம் ரைட், நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. ஆமாம் அப்படின்னு பார்க்குறீங்க. அது வந்து நேம் எரிக், எனக்கு உங்களை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரோஸ் எடுத்து உங்க முன்னாடி நீட்டா நீங்கள் ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறீங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே ரோஸோடு சேர்த்து அவன் கையை முறிக்க யாரா நீ என் கையேண்டா முறிக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டிக்கு ரோஸ் கொடுத்த ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படி எதை பொண்டாட்டியா அப்படின்னு அவன் பேன் மொழிக்க. நீங்களோ மாமா எல்லோரும் பார்க்குறாங்க விடுங்க அப்படிங்கிறீங்க. சும்மா இருடி, எவன் ஒருத்தன்
ரோஸ் கொடுத்தாலும் வாங்கிக்குவியா நீ? அவன் தான் ரோஸ் நீட்டானா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டா, அப்படியே நின்றுட்டுருக்க. இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் முடிவை பிடிக்காதீங்க. மாமா என்ன இந்த காட்டமாக நடித்தனமாக நடந்துக்கிற, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க எது அப்படின்னு அப்படியே உங்களை மறைக்க, மாமா ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. அவன் உங்களை அப்படியே விட்டுட்டு அவனை போட்டு இப்போ துவைச்சி எடுக்கிறான். அவனும் உளுந்து அடித்து ஓடிட்டு இருக்கான். நீ யாருன்னு தெரியாமல் கை வச்சிட்டா உனக்கு இருக்கடா. யாராக இருந்தால் என்னடா, இங்கே வா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியாமல் நீ என் முன்னாடி மேலே கை வச்சிட்டடா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டே அப்படியே அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவனும் உளுந்து அடித்து ஓடிட்டு இருக்கான். நீங்களும் மாமா மாமா அப்படின்னு இருக்கிறீங்க. என்னடி அப்படின்னு உங்கள் பக்கம் அப்படி கோவமாக திரும்ப, மாமா நீ ஏன் இப்போ இவ்வளோ கோவப்படுற அது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, பின்ன என் பொண்டாட்டிக்கு ஒருத்தன் ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவான், பரவாயில்ல ராசா லவ் பண்ணிட்டு போன்னு விட்டுட்டு இருக்க சொல்கிறியா உன்ன மாதிரி அப்படின்னு கேட்க, மாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோவமாக வருது. சொல்ல வார்த்தையே கேட்காம எப்போ பார்த்தாலும் இப்படியா அவராக உன்னை நினச்சி பேசுறது அப்படின்னு கோவமாக நீங்கள் நடந்து போக, கூப்பிட்டுருக்கலடி அப்படின்னு பின்னாடியே வரான். நீங்கள் காதலே வாங்காமல் அப்படியே போக, உன்னை தானே கூப்பிட்றேன் அப்படின்னு உங்களை இழுத்து காருக்குள்ளே தள்ளி கதவை சத்திட்டு அவனை வந்து உட்காரான். நீங்கள் அவன் பக்கமே திரும்பல, அப்படியே திரும்பி அப்படியே அழுகையாக வருது. என்ன அப்படி சொல்லிட்டாரு, எவ்வளோ ஒருத்த கூட நம்மளை சேர்த்து வச்சு பேசுகிறாரு, எவ்வளோ ஒருத்த லவ் சொன்னால் கூடவே போயிடுவோமா அப்படின்னு அப்படியே அழுகையாக வருது. அழுதுகிட்டே வரீங்க. வீட்டுக்கு வந்து ஜேகே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் போட, நீங்கள் மாமா என்ன பண்ணுற மாமா அப்படின்னு கத்திட்டே இருக்கீங்க. அவன் எதையுமே காதல் வாங்கலை. அப்படியே ரூம் கதை சுற்றிட்டு 2 பேர் ட்ரெஸ்ஸையும் அப்படியே கிழிச்சு எறிகிறான். அந்த அளவுக்கு கோவமாக இருக்கான். நீங்கள் மாமா ப்ளீஸ் மாமா மாமா அப்படின்னு சொல்ல அப்படியே உங்கள் லிப்பை கேட்ச் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே பைட் பண்ணி அப்படியே மேக் அவுட் பண்ணுறான். வலிக்குது மாமா மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை அடிக்கிறீங்க. அவனுக்கு செம்ம கோவத்தில் இருக்கான். ஸோ ரூடாகவே நடந்துக்க, மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்ச அவன் நெஞ்சில் ஒரு கடியை வச்சுட்டீங்க. அவங்களுக்கு முடியல. அதனால் அவனை அப்படின்னு சொல்லி பார்க்குறான். உனக்கு வலிக்குதுல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு வலிக்குது அப்படிங்கிறீங்க. ஷிட், இந்த கோவம் வந்தா அப்படின்ட்டு அவனே தள்ளிடுச்சிட்டு, சாரிடி ஹிமா, சாரிடி பொண்டாட்டி, சாரிடி. ஆமாம், இப்போ 77 சாரி கேளு. அப்போ நான் சொல்கிறது கொஞ்சமாவது காதில் வாங்கினியா? எவனோ ஒருத்த ப்ரப்போஸ் பண்ணால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட ஏன் மாமா அப்படி நடந்துக்கிற, எனக்கு வலிக்குது அப்படின்னு அழுகுறீங்க. சாரிடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணேன். இப்போ நீங்களும் அப்படியே அவனை கிஸ் பண்ணுறீங்க. மாமா மெதுவாக பண்ணுறடி, இதுக்கு மேலே மாமாவில் ஸ்டாப் பண்ண முடியாது, ப்ளீஸ் டி புரிச்சு கொடி அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் டி பொண்டாட்டி அப்படிங்கிறீங்க. சொன்னால் தான் போதும். அப்படியே மறுபடியும் விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். மாமா அப்படின்னு கத்திட்டே இருக்கீங்க. அப்படியே மோன் பண்ணுறது அவனுக்கு. அப்படியே பொண்டாட்டி ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படி சொல்லி அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே மேக் அவுட் பண்ணி அப்படியே உங்களோட லவ் மேக்கிங் நடக்குது. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்கிடுறீங்க. நீங்கள் நடுஜாமத்தில் அப்படியே முழிச்சு பார்க்க ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கான். உனக்கு பயங்கரமாக பசிக்குது. மாமா அப்படின்னு எழுப்புறீங்க. என்னடி பசிக்குது மாமா? அர்த்தராத்திரியில் பசிக்குதுடா, என்னை போட்டு நீ தானே டார்ச்சர் பண்ண, அதில் தான் தூங்கிட்டேன், எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்க. சரி இருட்டி ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்ட்டு மேகி செஞ்சு கொண்டாந்தவங்களுக்கு ஊட்டி விடுறான். இப்படியே அந்த டே வந்துட்டு உங்களுக்கு போக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்பப்போ ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே அவங்களுக்கே தெரியாமல் இப்படி ஒரு 4 months பக்கம் ஆயிடுது. இப்போ தான் அவங்களுக்கு நமக்கு பீரியட்ஸே வர மாட்டேங்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு ஜங்குக் கிட்டே போய், ஜங்குக் மாமா அப்படிங்கிறீங்க. என்னடி மாமா நான் அப்படின்னு நீங்கள் அவன் கையை பிடிச்சி உங்கள் வயிற்றில் வைக்க, என்னடி அப்படிங்கிறான். ஐ திங்க் ஐம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறீங்க. என்னடி சொல்கிற பொண்டாட்டி? ஆமாம் மாமா. ஐயோ, அப்போது நம்ம ஆமாம் நீ தான் அது காரணம். அப்பப்போ வந்து என்னை தேடி போதெல்லாம் எடுத்துக்கிட்டில்ல, ஆனால் நீ எங்கேயாச்சும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு நினச்சியா? ஐயோ, பொண்டாட்டிக்கிட்ட போய் எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ண? அதான் இப்போ என்ன பண்ணுறது? நான் பொண்டாட்டி, நீ என் புருஷன்னு நமக்கு தான் தெரியும். ஒன்றும் ஃபீல் பண்ணாதடி, நான் பேசுகிற வீட்டில் என்னாண்டு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அப்போ இது அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்கள ஃபேமிலியும் ஃபுல்லாக முறைச்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ மறைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் திரும்ப ஜங்குக்கோ உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிட்டு, பயப்படாத நான் இருக்கேன். இப்போ எதுக்கு அவ்வளோ மறைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் இத்தனை வருஷமா நீ கல்யாணம் பண்ணிக்கனா மாட்டேன்டியா? ஏண்டா எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம், நீ எதுக்கிட்ட எப்படி பண்ண? அது அப்போ அவளுக்கு 16 வயசு தான், எப்படி நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, அதனால தான். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதா?
அ ஆமாம் அப்படின்னு நீங்கள் பயப்பட்டு சொல்ல, சரியான ஆளாக இருந்திருக்கான்னு உங்களை அவங்க அம்மா அடிக்க வர, இங்கே பாருங்க அத்தை, பொண்டாட்டி அடிக்கிறவளா வச்சுக்காதீங்க, அதுவும் இல்லாமல் ஒன்றும் இப்போ ஒத்த ஆள் இல்லை. எது அப்படின்னு, ஏன்டா புள்ளக்குட்டி எதுவும் பெற்று எங்கேயும் வளர்த்துட்ருக்கியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அது இப்போ தான் ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிறோம். எல்லாரும் என்ன சொல்கிற அப்படின்னு பார்க்க, நீங்கள் அப்படியே அவன் பின்னாடி இன்னும் ஒளிய பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ போய் ஒளி அப்படின்னு சொல்ல, இப்போ அவங்க அம்மா லியாவை அப்படியே, ஏண்டி உனக்கு இது தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு அவளை மறைச்சி அவளுக்கு முதுகில் 2 போட, என்னடா ஆளுக்கு அடிக்கிறீங்க, இதுங்க லவ் பண்ணது போதும், நான் தான் எல்லாத்துக்கும் ஊறுகாவாக இருக்கேன், இவனும் அடிக்கிறான் அவளும் அடிக்கிறா, பத்தாவதுக்கு என்னை பெத்த கிராகதை நீயும் அடிக்கிறியம்மா, எனக்கெல்லாம் தெரியாது, உனக்கு தெரியாதுங்கிட்ட நாங்கள் நம்பணுமா அப்படின்னு அவங்க அப்பா வேற மறைக்க, ஐயோ ஆத்தி எல்லாரும் சேர்ந்து நம்மள அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு அவளோ, என்ன ஆளை விடுங்கடா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அவங்கள விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிடுறா. நீங்களோ அம்மா தெரியாமல் அப்படின்னு என்ன நினச்சிட்ருக்குறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி இப்போ குழந்த வரைக்கும், குழந்த எதுவும் பெற்று வச்சுருக்கியா இல்லை அப்படிங்க, அம்மா அதெல்லாம் இல்லை வயிற்றில் 3 மாதம் அப்படிங்கிறீங்க, சுத்தம் அப்போது இதுக்கு தான் அவங்க கூட போய் படிக்கிறதுக்கு நீ போயிருக்கிற அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்படியே கேட்க, அங்கே பாட்டியோ சரி விடுங்க, இப்போ என்ன 2 பேர்த்து கட்டிக்கிற முறை தானே, ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு என் புருஷன் கூட தான் 15 வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்ல, கிளவி இப்போ வயசா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, மாசமாக இருக்கா அதுதான் பிரச்சனை அடியாத்தி அப்படின்னு கிளவிக்கு இவ்வளோ நேரம் புரியவே இல்லை, இப்போ தான் ஐயோயோ அப்படின்னு சீக்கிரமாக சட்டை போட்டுன்னு கல்யாணத்தை பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே பெத்திக்கித்து போட்டுற போகிறா அப்படின்னு சொல்லி பயப்பட, நீங்களோ அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சரி அப்படின்ட்டு அப்போ அவங்க அப்பாவோ, போலீஸாக ஆவான்னு பார்த்தா சரியான திருட்டு போலீஸாக இருக்கிறானே, திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து வைக்கிற, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பண்ண முடியல மாசமாக வேற இருக்கா அவள் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு வீட்டில் பேசி ஒரு வழியாக 2 பேத்துக்கும் கல்யாணம் நடக்குது. ஹே செகண்ட் டைம் உனக்கு கல்யாணம் பண்ணுறேன்டி அப்படின்ட்டு அவன் எல்லாரும் முன்னாடியும் அப்படியே அவங்க கழுத்தில் தாலி கட்ட அந்த செயினில் போட்டு விடுப்பான்ல அதைவே எடுத்து மாங்கல்யமாக கொத்தி இப்போ கழுத்தில் கட்டி விடுறான். அப்படியே நீங்கள் சந்தோஷமாக ஜெகே பார்த்து தேங்க்யூ மாமா ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க, அவனும் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்படியே குனிஞ்சு உங்கள் வயிற்றுலையும் முதல்ல வயிற்றில் பிள்ளைய வச்சுட்டு கல்யாணம் பண்ணவங்க நாங்களாக தான் இருப்போம் அப்படின்ட்டு கிஸ் பண்ண 2 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க. ஹோல் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்குது, எப்படியோ மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ஒன் ஷாட் முடிக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.